Turn again our captivity, O Lord, as the streams in the south. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை மறுபடியும் திருப்பும். Turn again our captivity, O Lord, as the streams in the south. இப்ப ஜனங்கள் பாபிலோனின் சிறையிருப்பிலே காணப்படுகிறார்கள். Now the people were found in Babylonian captivity. தேவனுடைய சொந்த ஜனங்கள், God's own people. பாபிலோனின் சிறையிருப்பில் 1 வருடம் 2 வருடம் அல்ல 70 வருட காலம். In Babylonian captivity, not just for 1 or 2 years, but for 70 years. இந்த 70 வருட சிறையிருப்பு ஏன் வந்தது என்பதை இன்றைய தினத்துல பார்க்க போறோம். Today we are going to see the reason behind the 70-year captivity. மறுபடியும் எங்கள் சிறையிருப்பை திருப்போம். Turn again our captivity. மறுபடியும் என்கிற வார்த்தை தமிழ் வேதத்தில் இல்லை. The term again is not used in the Tamil translation. மூல பாஷையாகிய எபிரேய பாஷையிலும் ஆங்கில வேதத்திலும் இந்த மறுபடியும் என்கிற வார்த்தை இருப்பதை நாம் பார்க்கலாம். In Hebrew, the original language, and in English, we see the term again being used. ஏன் மறுபடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? Why is it said again? அப்படியானால் இதற்கு முன்பாக தேவ ஜனங்கள் பல்வேறு சிறையிருப்பிலே தங்களுடைய கடந்த காலங்களில் சிக்கி இருக்கிறார்கள். If that be so, the people of God had been entangled in various captivities in the past. அந்த சிறையிருப்புகளில் இருந்து தேவனை நோக்கி அவர்கள் கெஞ்சின வேளையிலே தேவன் அவர்கள் மேல் இரக்கம் பாராட்டி அவர்கள் தவறை உணர்ந்த வேளையில சிறையிருப்பை விட்டு வெளியே கொண்டு வந்தார். And from those captivities, when the people of God besought the Lord and they had asked for a deliverance, the Lord had shown mercy upon them and had brought them out of captivity. அப்படிப்பட்ட சில சிறையிருப்புகளை நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம். In the past we meditated about certain such captivities. முதலாவது எகிப்திய சிறையிருப்பு. First, the Egyptian captivity. 400 வருட காலம். For 400 years. அது எதுக்காக அந்த சிறையிருப்புங்கிற காரணத்தை நம்ம ஆராயணும். We have to meditate the reason as to why they were taken into captivity. ஆராய்ந்தோம். We meditated that. இரண்டாவது மீதியானுடைய சிறையிருப்பு. Second, the Midianite captivity. 7 வருட காலம். For 7 years. அடுத்தபடியாக பெலிஸ்தியர் அம்மோன் புத்திரருடைய சிறையிருப்பு. Into the hands of the Philistine and into the hands of the children of Ammon. 18 வருட காலம். For 18 long years. மறுபடியும் பெலிஸ்தியருடைய சிறையிருப்பு. Once again a captivity under the hands of the Philistines. 40 வருட காலம். For 40 years. இப்ப இதுக்கிடையில இன்னும் சில சிறையிருப்புகள் இருக்குது. In between there are certain other captivities too. இந்த எகிப்திய சிறையிருப்பிலிருந்து பாபிலோனிய சிறையிருப்பு, இந்த வசனம் வந்து பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து பேசுறாங்க. And these words were spoken from being in Babylonian captivity. இந்த ரெண்டு சிறையிருப்புகளுக்கு இடையில பல சிறையிருப்பு இருக்குது. Between these two captivities there were many captivities. அதுல 3 சிறையிருப்பை தான் பார்த்தோம். Out of that we meditated 3 captivities. எகிப்திய சிறையிருப்புக்கும் பாபிலோனிய சிறையிருப்புக்கும் இடையில பல சிறையிருப்புகள் இருக்குது. In between the Egyptian captivity and the Babylonian captivity are many other captivities. நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு 3 சிறையிருப்பை தான் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். But for the time that was given to us, we were able to meditate only 3 captivities. எகிப்திய சிறையிருப்புக்கும் பாபிலோனிய சிறையிருப்புக்கும் இடையில அவங்க இருந்த 3 சிறையிருப்பு. ஒன்று மீதியானுடைய சிறையிருப்பு. And between the Egyptian captivity and the Babylonian captivity, first into the hands of the Midianites. இரண்டாவது அம்மோன் புத்திரர் பெலிஸ்தருடைய சிறையிருப்பு. And second into the hands of the children of Ammon and into the hands of the Philistines. மூன்றாவது பெலிஸ்தியர் சிறையிருப்பு. And third, the Philistine captivity. இது இல்லாம இன்னும் சில சிறையிருப்புகள் இருக்குது. Other than these, there are some other captivities also. ஆனா அதை தியானிக்க இப்ப நமக்கு சமயம் இல்ல. But we do not find time to meditate all those. நம்முடைய ஆரம்ப வசனமாகிய அந்த சிறையிருப்பை நம்ம கண்டிப்பா தியானிக்கணும். Now we have to definitely meditate the key verse, the captivity in which they were then. அதான் பாபிலோனிய சிறையிருப்பு. That is the Babylonian captivity. 70 வருட காலம். For 70 years. இந்த சிறையிருப்பு அவங்களுக்கு ஏன் வந்தது? Why did they go into this captivity? நாம் முதலாவது பார்த்தோம் எகிப்திய சிறையிருப்பு ஏன் வந்தது. First we meditated the reason why they went into Egyptian captivity. ஆபிராம் வந்து பலி செலுத்தின வேளையில பட்சிகளை துண்டிக்கவில்லை. When Abraham offered the sacrifice, he failed to divide the birds. தேவ சமூகத்துல அயர்ந்த நித்திரைக்கு இடம் கொடுத்தான். And also he gave room for a deep sleep to come upon him in God's presence. அப்ப தேவனை ஆராதிக்கும் போது பலி பிரமாணத்துல உண்மையா இல்லாதபடினால அவனுடைய சந்ததியார் 400 வருடம் சிறையிருப்பில் இருப்பார்கள் என்று கர்த்தர் அந்த சந்ததியார் பிறக்கிறதுக்கு முன்னாடி, யாக்கோபு பிறக்கிறதுக்கு முன்னாடி, இஸ்ரவேலாய் அவனுடைய பேர் மாறுவதற்கு முன்னாடி, அவனுடைய ஜனங்கள் உருவாவதற்கு முன்னாடி கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே சொல்லிவிட்டார், 400 வருஷம் உன் சந்ததியார், இனி பிறக்க போகிற உன் சந்ததியார் 400 வருஷம் சிறையிருப்பில் இருப்பார்கள்.
Abraham was not faithful in God's presence when he was offering a sacrifice, and also did not offer the sacrifice according to the law of the sacrifice. So the Lord said unto Abraham that his seed will be in captivity for 400 years in a strange land which is not theirs, even before the birth of those children, or even before the birth of Jacob, before he was called Israel. அதுபோல இந்த பாபிலோனிய சிறையிருப்பு 70 வருட கால சிறையிருப்புக்கு யார் காரணம்? Similarly, who was the reason for the 70-year captivity in Babylon? எசேக்கியா ராஜா. King Hezekiah. எசேக்கியா ராஜா ஒருவன் நிமித்தமாகத்தான் யூத ஜனங்களுக்கு 70 வருட கால சிறையிருப்பை கர்த்தர் தீர்மானித்தார். Because of King Hezekiah, the Lord had appointed or decided a 70-year captivity for the men of Judah. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 39ஆம் அதிகாரத்தில் அதை நாம் படிக்கிறோம். We read that in the prophetical book of Isaiah, chapter 39. இப்போ இது எல்லா வசனத்தையும் வாசிக்காம நீங்க அந்த அதிகாரத்தை வீட்ல போய் பார்த்துக்கொள்ளுங்க. We won't find time to read all these verses, so just mark it out and go home and read that. முதல்ல இங்க நடந்த சம்பவத்தை ஒரு ஸ்டோரியை போல ஒரு கதையை போல நான் சொல்றேன். Let me tell you as a story the thing that took place there. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில இருந்தான். King Hezekiah fell sick and was at the point of death. அப்படி படுக்கையில இருந்த வேளையில அவனை பார்க்கும்படியாக பாபிலோன் என்கிற தூர தேசத்திலிருந்து பிரபுக்கள் வந்தாங்க. In this way, when he was sick, princes and nobles from a faraway country called Babylon came to visit him and inquired about his health. இப்ப நீங்க ஒருவேளை வியாதிப்பட்டு இருக்கீங்கன்னு சொன்னா உங்க கூட வேலை பார்த்தவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தூர இடத்துல இருந்து உலகத்து மனிதர்கள் உங்களை விசாரிக்கிறதுக்காக சில வேளை வருவாங்க. Suppose you fall sick too, your colleagues and people who had worked with you earlier, people from faraway nations who come to know of your sickness will come to visit you. அதுபோலதான் இந்த பாபிலோன் என்கிற தூர தேசத்திலிருந்து எசேக்கியா வியாதிப்பட்டிருந்த வேளையில அவனை விசாரிக்கிறதுக்காக அவனை பார்ப்பதற்காக பாபிலோனின் பிரபுக்கள் வந்தாங்க. Similarly, when King Hezekiah was sick, princes and nobles from Babylon, which is quite far away from their land, had come to visit him and inquire his health. எசேக்கியாவுக்கு பயங்கர சந்தோஷம். Hezekiah was very glad. தேவ ஜனங்கள் கூட அதிகமா வந்து பார்க்கல. Even people of God did not take pains to visit me. தேவ ஊழியர்களோட வந்து விசிட்டிங் பண்ணல. The worker of God too did not come to visit me. ஒரு உலகத்து மனுஷன் அவ்வளவு தூர தேசத்துல இருந்து என்னை பார்க்கிறதுக்காக வந்திருக்கானே. A man in this world from a very far country has taken much pains to visit me alone. இவனுக்கு சந்தோஷம் தாங்கல. His joy knew no bounds. உடனே அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் அவனுக்கு சுத்தி காட்டுறான். Immediately he took those nobles and princes throughout his kingdom and showed them all the things in his kingdom. எல்லாத்தையும் காட்டுறான். He showed them everything. அவங்களும் எல்லாத்தையும் பார்க்கறாங்க. They too looked at everything. பார்த்துட்டு அவங்க திரும்பி போயிட்டாங்க. After having that look, they went away. நல்லா இந்த இடத்துல இருந்து கவனிங்க. You have to be very attentive here. இவன் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில இருந்தபோது அடிக்கடி வந்து பார்க்காத விசாரிக்காத ஜெபிக்காத தீர்க்கதரிசி இப்ப வர்றார் வீட்டுக்கு. Now when he was sick and at the point of death, there was a prophet who did not come to inquire about him. He did not look into his welfare and also did not come to visit him, but now was coming at this point of time. ஒரு தீர்க்கதரிசியுடைய ஊழியம் எப்படி இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். You must know the work or ministry of a prophet. பலரும் பல வருஷமா விசுவாசியா இருந்தாலும் இந்த சபையில் உள்ள 5 உத்தியோகஸ்தரை குறித்தும் அவங்களுடைய ஊழியம் என்னங்கிற அறிவே இல்லாம இருக்காங்க. Many people, most of them are in this church believers for a very, very long time, but they do not know that there are 5 offices here and also the occupation of a prophet. ஒரு தீர்க்கதரிசியுடைய ஊழியம் எப்படி இருக்கும்? How should the ministry of the prophet be? இப்ப இந்த சம்பவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு பிராக்டிகலா ஒரு காரியம் சொல்றேன். Before going into this incident, I'll give you a thing that had taken place and it's practical. இப்போ உங்க வீட்ல ஒரு கெஸ்ட் வர்றாங்க தூரத்துல இருந்து. Suppose a guest arrives at your house from a faraway place. சபையில ஒரு முக்கியமான விசுவாசி. And it's an important believer in the church. ஏன்னா எசேக்கியா தேசத்துக்கே ராஜா. For King Hezekiah was the king of the land. சபையில ஒரு பிரபலமான விசுவாசி. A most important believer in the church. நல்லா படிச்சவங்க. Highly educated. உலகத்துல நல்ல பதவியில இருக்கிறவங்க. Of occupying a lofty position in this world. நிறைய சொத்துக்கள் இருக்குது. And has much riches. பெரிய படிப்பு. And highly educated. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆள். And such a great person. இப்ப நான் உங்ககிட்ட போறேன். Now I'm going to them. நான் கேக்குறேன் உங்க வீட்டுக்கு யார் வந்தா? I was asking them who came to your house. First question. That's the first question.
உங்க வீட்டுக்கு யார் வந்தா? Who came to your house? அடுத்து நீங்க என்ன பேசுனீங்க? Next, what did you speak one with the other? அடுத்து உங்க வீட்டுல அவங்க என்னத்தெல்லாம் பார்த்தாங்க? Next, what are all the things that they saw in your house? இப்படி கேட்டா நீங்க யாராவது வந்து கீழ்ப்படிந்து நல்ல தாழ்மையில அன்பினால் தெய்வ பயத்தோட கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா? If such questions are put forth towards you, will anyone give reply humbly, politely, and in a refined manner with godly fear? என் பர்சனல் என் தனிப்பட்ட ஜீவியத்துல தலையிடுறாங்க. And they are interfering in my personal life. இது எதுக்கு இவங்க இதெல்லாம் கேட்கணும்? Why should they ask all these questions? இப்படிதான் நமக்கு என்ன வரும்? This will be our thought. சாதாரண ஒரு ஆள்கிட்ட கேட்டாலே முகம் மாறிடும். If we ask an ordinary person itself, their countenance will fall. தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய ராஜாட்ட கேட்டா, And if they ask these questions to the king who is ruling the land, அதான் தீர்க்கதரிசியுடைய ஊழியம். that's the ministry of the prophet. இவன் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கும்போது வந்து ஜெபிச்சாரோ இல்லையோ தெரியாது. We do not know if he came to pray when he was sick and at the point of death. ஆனா அந்த வியாதி படுக்கையில இவன் ஒரு தவறு பண்ணிட்டான். But in the sickness he had committed a mistake. வேறுபாட்டின் ஜீவியத்தை இழந்துட்டான். He lost the life of separation. பாபிலோனின் பிரபுக்கள் தேடி வந்தபோது அவங்களிடத்துல ரொம்ப அன்பா பேசி காண்பிக்க கூடாத காரியத்தை எல்லாம் காண்பித்துட்டான். And when the princes from Babylon came seeking unto him, he was very courteous to them and showed everything and things also that he shouldn't have shown. ஆகவே ஜனங்கள் விளங்கிக் கொள்ளணும் ஒரு தீர்க்கதரிசியுடைய ஊழியம் எப்படி இருக்கும். Therefore the people must understand the ministry of a prophet. உன்னுடைய தனிப்பட்ட சுயத்தை உடைக்கக்கூடியதா இருக்கும். It will be breaking your personal self. வாசிங்க ஏசாயால வாசிக்கும் போது இங்கே நான் சொன்ன கேள்வி எல்லாம் எசேக்கியா ராஜா கிட்ட ஏசாயா கேக்குறாரு. And all the questions that I now said was being asked by Isaiah to King Hezekiah. நமக்கு முகம் மாறிரும். Our countenance will change. துக்கம் உண்டாகும். There will be grief. இதெல்லாம் எதுக்கு கேட்கணும்? Why should he ask such questions? அவங்கள கேக்குறாங்களா இவங்கள கேக்குறாங்களா? Did they ask or did this person ask? அதனா என்னைய மட்டும் வந்து கேட்கணும். Why should he ask me alone? அப்படிலாம் நமக்கு வரும். Thoughts will run like that for us. உள்ளத்துல அப்படியே கொந்தளிச்சிட்டு வரும். And our heart will be bubbling. ஆனா எசேக்கியா தாழ்மையா பதில் சொல்றார். But King Hezekiah politely answered. அவருக்கு தெரியும் தீர்க்கதரிசி யாருன்னு. He knew who the prophet was. ஊழியக்காரனுடைய வேலை என்னன்னா தெரியும். He knew the value of the worker of God. அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன? What was the first question? ஏசாயா 39:3. Isaiah chapter 39 verse 3. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து என்னிடத்திற்கு வந்தார்கள் என்றான். Then came Isaiah the prophet unto King Hezekiah and said unto him, What said these men, and from whence came they unto thee? And Hezekiah said, They are come from a far country unto me, even from Babylon. அடுத்த வசனம். Next verse. அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். இதெல்லாம் என்ன கேள்வி பாருங்க. உம்முடைய வீட்ல என்னத்தை பார்த்தாங்க? What sort of question is this? What have they seen in thine house? இந்த கேள்வி அருவருப்பா தெரியலையா? Isn't that question itself abominable? நம்ம யோசிப்போம் இவருக்கு மேனஸ் இருக்குதா? We'll think has he got manners? இதெல்லாம் ஒரு ஊழியக்காரன் கேட்கலாமா? Can a worker of God ask such questions? உம்முடைய வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள்? A guest has come to the house and he is asking, what have they seen in thy house? முதல்ல இதுக்கு நீங்க பொறுமையா பதில் சொல்லுவீங்களா? First of all, will you patiently answer this? தாழ்மையா பதில் சொல்லுவீங்களா? Will you answer this with humility? முடியுமா அது? Is it possible for you? ஆனா அந்த ராஜா பொறுமையாக தாழ்மையாக பதில் சொல்றான். But that king patiently and politely answered. அவன் என்ன சொன்னா? What did he say? அவன் சொன்ன பதில வாசிங்க. 5ஆம் வசனம். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள இதெல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றான். 4ஆம் வசனத்திலே இருக்குது. In verse 4 it is written. Then said he, What have they seen in thine house? And Hezekiah answered, All that is in mine house have they seen. There is nothing among my treasures that I have not shown them. இப்ப பாருங்க. Look here. என் வீட்ல எல்லாத்தையும் பார்த்தாங்க. They have seen everything in mine house. வீட்டில் உள்ள எல்லாத்தையும் பார்த்தாங்க. All that is in mine house have they seen. அடுத்து என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்லை. And next, there is nothing among my treasures that I have not showed them.
என் பொக்கிஷத்தை எல்லாம் நான் காண்பிச்சிட்டேன். I've shown open all my treasures. இவ்வளவு தாழ்மையாக பதில் சொல்றான் அந்த ராஜா. You can see the king so humbly answering. கேட்ட கேள்வியே சரியில்லை. The question is not right. நம்முடைய அறிவின்படி நம்முடைய ஞானத்தின்படி கேட்ட கேள்வியே சரியில்லை. ஊழியக்காரன் கேட்ட கேள்வியே சரியில்லை. According to our wisdom and according to our understanding, the question put forth by the prophet is not right. ஆனா அதுக்கு தாழ்மையாக பொறுமையாக கீழ்ப்படிதலோடு தெய்வ பயத்தோடு பதில் சொல்றான். But patiently, politely, obediently, with godly fear, he answered. சரி, இப்படி பதில் சொல்ற ஒரு ஆளை பார்த்து, now the way he was answering was polite and looking unto him. இப்ப நான் ஒரு விசுவாசிட்ட நான் அப்படி கேக்குறேன், ஒரு பெரிய விசுவாசிட்ட. Now looking unto a good believer I am asking. அவங்களும் தாழ்மையா சொல்லிட்டாங்க. And they too have politely answered. உடனே நான் அவங்கள பார்த்து சொல்றேன், immediately I say unto them, இதுவரைக்கும் பிதாக்கள் சேர்த்து வச்ச சம்பாத்தியம், all that your fathers have earned till now, நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சம்பாத்தியம், and all that you have gathered, எல்லாத்தையும் நீ யாருக்கு காண்பிச்சு அவன் வந்து தூக்கிட்டு போயிடுவான். and they to whom you have shown will carry it away. அதோட நிக்கல. Nor he did not stop with that. நீ பெற்றெடுத்த பிள்ளைகள், and your children whom you begat, அவனுடைய அரண்மனையில அரண்மனை வேலைக்காரனா இருப்பான், shall be eunuchs in the palace of the king. இப்படி சொன்னா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? If we say like that, how many of you will accept? சொல்லுங்க பாப்போம். நேருக்கு நேரு ஒரு ராஜாவை பார்த்து, right on the face looking unto a king, அது ஊழியக்காரங்களை கனம் பண்ற ராஜா, that to a king who honors the workers of God, தெய்வ பயமுள்ள ராஜா, a king who has got godly fear, கேக்குறது எப்பேற்பட்ட கேள்வியா இருந்தாலும் முகம் சுளிக்காம பயத்தோடு பதில் சொல்ற ராஜா, and the king who was able to answer any sort of question without changing his face. அந்த ராஜாவை பார்த்து, இதுவரைக்கும் நீ சம்பாதிச்சது எல்லாவற்றையும் சத்துருக்கள் கொண்டு போவார்கள். Looking unto the king, he said, all that you have earned thus far will be carried away by the enemy. உன் பிதாக்கள் சேர்த்து வச்சதையும் சத்துருக்கள் கொண்டு போவாங்க. And all that your forefathers have gathered also will be carried away by the enemy. உன் சிங்காசனத்துல உட்கார வேண்டிய உன் பிள்ளைங்க, அரண்மனையில ஜீவிக்க வேண்டிய உன் பிள்ளைகள், ராஜாக்களா இருக்க வேண்டிய உன்னுடைய பிள்ளைங்க அவனுடைய அரண்மனையில அரண்மனை வேலைக்காரங்களா இருப்பாங்க. Your children who should live in a palace, your children who should sit on the throne will be eunuchs in the palace of that enemy. இத கேட்ட எத்தனை பேருக்கு பிடிக்கும்? How many of you will like if such things are told to you? ஆனா இப்படி சொன்னபோது, இப்படி ஒரு தனிப்பட்ட ராஜாவை பார்த்து, நீ சேர்த்து வச்சதெல்லாம் சத்துருக்கள் கொண்டு போவாங்க, உன் பிள்ளைங்க வந்து சாபம், நம்முடைய பார்வையில் அது சாபம், உன் பிள்ளைங்க அரண்மனை வேலைக்காரங்களா மாறிடுவாங்க. And looking unto a king directly, the prophet said, all that you have earned and gathered will be carried away by your enemy. And not with that did he stop. He also said that his children will go as eunuchs in the palace of the enemy. These were words of curse. அதனால வந்து ஒரு ஊழியக்காரனுக்கு வந்து நீ எதிர்த்து ஒரு வார்த்தை நீ பேசிட்டேன்னு சொன்னா, suppose you speak one word against the servant of God, பூமி ரெண்டா பிளந்து உள்ள இறக்கிறோம். your earth will open into two and you will have to go down. அதோட அர்த்தம் மாம்சத்துல விழுக. The meaning is that there is a fall in the flesh. பூமி ரெண்டா பிளந்தா மாம்சத்தில் விழுக. And when you say the earth will divide into two, there is a fall in the flesh. கடைசில அப்படிப்பட்டவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நரகமா மாறி போகும். And the children of such people's life will turn to be hell. நித்திய நித்தியமா நரகத்துக்கு போணும். And you will have to go eternally to hell. அதனால வந்து இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். He that falleth upon the stone shall be broken. இந்த கல்லு வந்து ஓ மேல விழுந்தாலும் உனக்கு தான் சாவு, நீ வந்து அது மேல விழுந்தாலும் உனக்கு தான் சாவு. If the stone falls alone you, you will have to face death, and if you fall upon the stone also, you will have to die. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. These things. எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கிறது. In Hebrews it is written, இந்த காணிக்கை கொடுக்கிறதோட வேலை முடிஞ்சாச்சு. your work ends by giving the offering. அந்த காணிக்கையை இதுக்கு பயன்படுத்துங்க. ஒரு 10,000 கொடுத்து ஒரு 10 ஃபேன் வாங்கி போடுங்க, இந்த 10,000 கொடுத்து சிக்கன் வாங்கி பிரியாணி போடுங்க, இதெல்லாம் சொல்றது கூட உனக்கு அதிகாரம் கிடையாது. Your right ends with where you give the offering. You have to close your mouth there. Giving 10,000, you mustn't come and say unto us, get 10 fans for the hall. Or giving some money, you shouldn't say, get chicken and prepare chicken for the church. எபிரேயர் 13:10. Hebrews chapter 13 verse 10. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. We have an altar whereof they have no right to eat which serve the tabernacle. பலிபீடத்தில் உள்ளத புசிக்கிறதுக்கு கூடாரத்தில் ஆராதனை செய்யற விசுவாசிக்கு அதிகாரம் கிடையாது.
And there is no right for the believer who is serving the tabernacle to eat that which is in the altar. அது ஆசாரியனுக்கு சொந்தமானது. That pertaineth to the priest. அப்ப கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய வீட்டில் உள்ள காரியங்கள் ஆசாரியனுக்கு சொந்தமானது. Therefore the house of God and things that are in the house of God belongs to the priest. நீ பலிபீடத்தில் சில காரியங்களை காணிக்கையா வைக்கலாம். You may place certain things as offering on the altar. ஆசாரியன்ற மிருகத்தை பலி செலுத்திட்டு நான் ஆசையா வளர்த்த ஆட்டுக்குட்டி அதை வெட்டிராதீங்க, வளர்த்துக்கங்க, இல்ல கழுத்து அறுத்துறாதீங்க, கண்ணுல கத்தி வைக்காதீங்க, எதையுமே சொல்ல முடியாது. பலியா கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் பேசுறதுக்கு எந்த அதிகாரம் இல்ல ஒருத்தருக்கும். After giving a goat kid as an offering to the priest, you mustn't say to the priest, it was a pet animal to me, so please do not cut it. You have it in your house. Or you cannot say, don't place the knife on the neck, or don't gouge out the eyes, for you have no right or say to say anything about the offering after it has been offered. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவளை புசிக்கிறதுக்கு கூடாரத்தில் ஆராதனை செய்றவங்களுக்கு அதிகாரம் இல்ல. We have an altar whereof they have no right to eat will serve the tabernacle. இனி மறுபக்கத்துல வர்றேன். Now on the other side, தசம பாகம், tithes. இந்த தசம பாகத்தை நீங்க கொடுக்கறீங்க. Now you are giving tithes. அது நீங்க கர்த்தர் கொடுக்கிற வெகுமதி ஒண்ணும் கிடையாது. That is not a reward for God. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை நீங்க அவருக்கு திருப்ப கொடுக்கறீங்க. Whatever the Lord has given to you, you are giving him back. உதாரணமாக, For example, ஒரு சகோதரன்ட்ட இன்னொரு சகோதரன் 1000 ரூபாய் கடன் வாங்குறார். suppose a brother is borrowing 1,000 rupees from another brother. அடுத்த வாரம் சம்பளம் வரும், நான் கொடுத்துறேன்னு வாங்குறார். And he says, next week I'll get my salary and then I will repay. Saying so, he borrows money. ஒரு வாரம் கழிச்சு இந்த 1000 ரூபாயை திருப்பி கொடுத்துறாரு. And within a week he is repaying the 1,000 rupees. இவர் ஊரெல்லாம் போய் நான் அவருக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், 1000 ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றான்னு வெச்சுக்கங்க. Suppose he is going away and telling everyone that he has given the other person 1,000 rupees. அப்ப அந்த ஆளு இவரை கூப்பிட்டு கேட்பாரு. Then that person will ask him, நான் கொடுத்த 1000 ரூபாயை தானடா திருப்பி கொடுத்த? you have just paid back the 1,000 rupees that I earlier gave to you. எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், 1000 ரூபாய் கொடுத்து நீ எனாமா கொடுத்த மாதிரி ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காமே. Now you are going and telling everyone as though you were given 1,000 rupees as a gift to me. 1:4 படிக்கிறோம், தாவீது சொல்லுகிறான். In First Chronicles, David says, இதெல்லாம் உம்மால் உண்டானது. all these are from you. உம்மது கரத்திலே வாங்கி உமக்கு திருப்பி கொடுத்தோம். And we are receiving it at your hand and giving it to you. ஒரு விவசாயி விவசாயம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறாங்கன்னா, suppose a farmer out of his farm gives some offering. பூமி கர்த்தருடையது. The earth belongs to the Lord. வானம் கர்த்தருடையது. Heaven belongs to the Lord. இந்த பூமியில நீ பயன்படுத்துற எல்லாம் அவருடையது. Everything you use in this earth belongs to him. இன்வெஸ்ட்மென்ட் அவர்தான் பண்ணியிருக்காரு. He has invested everything. அப்ப அவருடைய இதுல நீ வேலை பார்த்து அதுல ஒன்றை நீ கர்த்தருக்கு கொடுக்கற. And working out of the thing that he has given and you are giving a little amount of it back to him. அது ஒரு கோணம். That is one angle. மற்றொரு கோணம் என்னன்னு சொன்னா, the other angle is, நம்ம உயிரோடு இருக்கிறது அவர் கொடுத்த சுவாசத்தினால. we are alive of the breath he has given to us. நமக்கு பலன் இருக்குது. We have the strength. இப்ப சிலருக்கு பாருங்க, சிலருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும். Certain people will be mentally imbalanced. சிலர் மரண படுக்கையில இருப்பாங்க. Certain people will be at deathbed. இப்ப ஆண்டவர் ஒரு வியாதி படுக்கையில, ஒரு அம்மா வியாதி வந்துருது அல்லது வேற ஏதாவது ஒரு வியாதி வருது. வியாதி படுக்கையில மாத்தியாச்சுன்னு சொன்னா ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போக முடியுமா? வேலைக்கு போக முடியுமா? Suppose you have chicken pox or suppose you have some other sickness, can you go to schools or colleges or can you go to work? எழும்ப முடியாத மரண படுக்கையில ஒரு மனிதன் மாறியாச்சுன்னா வேலைக்கோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போக முடியுமா? If somebody is very sick that he is not able to rise up from the deathbed, can you go to schools, colleges or work? அப்ப உனக்குள்ள வைத்திருக்கிற ஜீவன், உனக்குள்ள இருக்கிற சுவாசம், அது தேவன் இன்வெஸ்ட் பண்ணது. Therefore the life and the breath that the Lord has kept in you is an investment by God. இப்ப உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் காலேஜுக்கு போக முடியும். As long as you are alive alone you can go to college. உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் வேலைக்கு போக முடியும். As long as you are alive alone you can go to work. இப்ப உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் நான் ஊழியம் செய்ய முடியும். Now when I am alive only I can do the ministry. இன்னைக்கு நான் செத்துட்டேன்னா நாளை காலை எனக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. If I die today, tomorrow morning I cannot give the message. அப்ப ஆண்டவர் தான் நம்ம உயிரோட வச்சிருக்கிறார். So the Lord has kept us alive. ஆகவே நான் காணிக்கை கொடுக்கிறேன், தசமபாகம் நான் கொடுக்கிறேன், அந்த எண்ணம் கூட நமக்கு இருக்க கூடாது. So we must not have a thought saying, oh, I am giving offerings and I am giving tithes. கர்த்தரிடத்துல வாங்கி, அதான் தாவீது தெளிவா சொல்றாரு, எல்லாம் உம்மால் உண்டானது, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நாங்க ஏமாத்துறோம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்துல வாங்கி உமக்கு திருப்பி கொடுத்தோம். And David cleanly says here, what are we that we should be able to offer so willingly after this sort? For all things come out of thee, and of thine own have we given thee. மறுபக்கத்துல on the other side,
இப்ப இயேசு சொல்றார் காணிக்கை கொடுக்கிற விஷயத்துல Jesus says in the matter giving offerings, ரெண்டு பேர் காணிக்கை போட்டாங்க. two people offered offerings. ஒருத்தன் பரிபூர்ணத்துல இருந்து போட்டான். One out of his abundance. இப்ப நீங்க 10ல 1 கொடுத்தீங்கன்னா 9 உங்ககிட்ட இருக்கு, 1 தான் கர்த்தர்ட்ட கொடுக்குறீங்க. Now if you give 1 out of 10, 9 is with you and only 1 is with God. ஆனா இந்த ஏழை விதவை என்ன செஞ்சா, தன்னுடைய ஜீவனத்துக்குரியதை போட்டு விட்டா. But this poor widow, all that she had for her living did she offer. ஆகவே இப்படிப்பட்டவங்களுடைய காணிக்கைக்கு முன்னாடி அந்த ஏழை விதவையுடைய காணிக்கை தான் விசேஷம். So before in front of all these offerings, the offering of the poor widow was special. நான் காணிக்கை அதிகமா கொடுக்கறதுனால இதுல தலையிடுறேன், நான் பரிசுத்தவான்கிட்ட கேள்வி கேட்டேன், இப்படி நீ நினைப்பாயானா எத்தனையோ ஏழை விதவைகள் தங்களுடைய ஜீவனத்துக்குரியதை காணிக்கை போட்டுட்டு இருக்காங்க. And if you say, I am offering in this way, I am giving much amount, and that's the reason why I am questioning the same. If that be so, there are so many widows offering that they have for their living. இப்ப பாருங்க, அதான் இந்த கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா, in these meetings, இப்ப இயேசு தராசு பிடித்து பாப்பாரு. Jesus will hold a balance. நீங்க பரிபூர்ணத்திலிருந்து போட்டவங்களும் இருக்கிறீங்க. There are people who have offered from their abundance. அதாவது கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தவங்க. That is those who have come to God's presence. இது நம்மையே காணிக்கையா கொடுக்கிறது. That is offering ourselves as an offering. இயேசு அந்த காணிக்கை பெட்டியை பார்த்துட்டு ஜட்ஜ் பண்றாரு. For looking at the chest or the coffer, Jesus was judging. அவன் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டான். He out of his abundance offered offerings. 1 லட்சம் ரூபாய் காணிக்கை கொடுத்தாலும் 10 லட்சத்துக்கு தான் 1 லட்சம் கொடுக்கறான். 9 லட்சம் அவன் கிட்ட தான் இருக்குது. Suppose he gives an offering for 1 lakh, out of the 10 lakhs he's paid 1 lakh, so the rest of the 9 lakhs were with him. ஆனா இவட்ட இருந்து 2 பணம் அல்லது 5 பணம், அந்த 5 சாப்பாட்டுக்குள்ள பணத்தையும் பெட்டியில போட்டா. But this widow, she had only 2 mites or 5 mites. Whatever she had for a living, she offered it. இந்த கூட்டத்தை, இந்த காணிக்கையை நீங்க தேவ சமூகத்துக்கு வந்தோட ஒப்பிட்டு பாருங்க. Now in this meeting, compare this offering to the way you come to God's presence. அதுபோல வறுமை, தரித்திரம், பசி, பட்டினி இருந்தாலும் தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்தா போதும், சுத்திகரிச்சா போதும், அந்த பரிசுத்த மதிக்கு தகுதியானா போதும், அந்த உங்களுக்கு இருக்கிற அந்த ஜீவனத்துக்குரியதை போட்டு அவரை போல தேவ சொந்து வந்தீங்களா, இல்ல பரிபூரணத்துல கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் பரிபூர்ணமா கொடுத்திருந்தாலும் நேரங்களையும் சமயங்களையும் சரீரத்துல நல்ல ஆரோக்கியத்தையும், நீ வியாதிப்பட்டாச்சு பலவீனப்பட்டாச்சுன்னா கூட்டத்துக்கு வர முடியாது. And if are you coming to God's presence, even when you are in poverty and when you are in penury, when you are starving, when you are hungry and you have nothing at all for yourself and nothing for your family, that is giving 2 mites to the Lord, offering everything that you have for the Lord, or out of your abundance are you giving to the Lord, you have everything that is needed for you and also a hale and healthy body. Suppose you fall sick in the body, then you cannot come to God's presence. ஒரு சகோதரன் வாலிப சகோதரன் பேரலைஸ் ஆயிடுச்சு. A young brother was paralyzed. அவருக்கு அதுக்கப்புறம் கூட்டத்துக்கே வர முடியல. After that he couldn't come to the meetings at all. நமக்கு எப்ப என்ன சம்பவிக்கும்னு தெரியாது. We don't know what is in store for us. இந்த இன்வெர்ட்டர் மாதிரி, as this inverter, இந்த கரண்ட் இருக்கிற நேரத்திலேயே ஏத்தி வச்சுக்கணும். We have to charge this inverter when the current is there. அதனால உனக்கு சரீரத்துல சுகபலன் ஆரோக்கியம் இருக்கும்போது, so when there is health in your body, சமயங்கள் இருக்கும்போது, when there are chances, கர்த்தரை சரியா தேடாது. இப்படிப்பட்ட நேரங்களை விட்டுடவே கூடாது. you have to rightly seek the Lord and you must not leave such times. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப ஊழியக்காரன் கேட்ட இந்த கேள்விக்கு தாழ்மையான பதில சொல்றான் எசேக்கியா. So when the worker of God questioned him, Hezekiah had given polite answers. அடுத்து ஊழியக்காரன் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்றான். Next, face to face, the worker of God said, உன் பிள்ளைங்க அரண்மனை வேலைக்காரங்களா மாறுவாங்க. your children shall be eunuchs in the palace. இங்க கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, the thing that we have to look into here is, ஏசாயாவுக்கு எசேக்கியாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. no problem or no issue between Hezekiah and Isaiah. அது என்ன சொத்து தகராறா? Is there a property dispute? பங்காளி சண்டையா? A dispute fight within the ஒண்ணும் family? கிடையாது. Nothing. கர்த்தர் என்ன சொன்னாரோ இது கர்த்தருடைய வார்த்தை. Whatever the Lord said, he spoke forth, these were the words of the Lord. நீ ஒரு வேறுபாட்டு ஜீவியம் செய்யாதனால, because you did not lead a life of separation, பாபிலோனின் பிரபுக்கள் உன் வீட்டுக்கு வந்தபோது அவங்களுக்கு சுத்தி காட்டினதுனால, because you took around the Babylonian princes when they came to your house, நீ சேமித்து வைத்ததெல்லாம் அவன் கொண்டு போவான். all that you had gathered will he carry it away. அது ஒரு நாள் வரும். A day will come. நாளைக்கே நடக்கும்னு சொல்லல. I do not say that it will happen tomorrow. இதோ நாட்கள் வரும். Behold, the days shall come. அப்ப நீ சேமித்ததெல்லாம் உன் பிதாக்கள் சேமித்ததெல்லாம் அவன் கொண்டு போவான். all that is thine in the house and that is which your father shall be carried away. இப்ப பாருங்க, உங்களுடைய பிள்ளை இங்க ஒரு விசுவாசி, நல்ல ஆவிக்குரிய விசுவாசின்னு வச்சுக்கோங்க.
அவங்களுடைய பிள்ளைய நேருக்கு நேரா பார்த்து உன் பிள்ளைக்கு இப்படி சம்பவிக்கும்னா எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்வீங்க? Suppose you are a very good spiritual believer and directly on your face I say such things will happen to your children. How many of you can accept or tolerate it? இந்த பிரசங்கத்தை நல்ல பிரசங்கம்னு சொல்லுவீங்களா? Will you comment that this message is very good? ஒரு பெரிய ஆவிக்குரிய விசுவாசி, A good spiritual believer. கர்த்தருடைய வார்த்தையாக ஊழியக்காரர் நேருக்கு நேரா சொல்றாரு. The worker of God is pronouncing the word of the Lord direct to his face. உன் பிள்ளை அரண்மனை வேலைக்காரனா மாற போறான். Your son shall be a eunuch in the palace. உன் சொத்தெல்லாம் அழிய போகுது. You'll lose all your property. உன் சம்பாத்தியம்லாம் வீணா போகுது. Your earnings are going to go waste. முகமுகமா நேருக்கு நேர் சொல்லும்போது, face to face when he says, இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? how many of you like these words? ஆனா அந்த ராஜா என்ன தெரியுமா சொன்னா? Do you know what the king said? அவனுடைய விசேஷத்தை பாருங்க. Look at his speciality. நீர் சொல்லுகிற இந்த வார்த்தை நல்லதுதான். Good is the word of the Lord which thou hast spoken. எனது கர்த்தருடைய வார்த்தை. For this is the word of the Lord. இதுக்கு விரோதமா எப்படி பேச முடியும்? How can you speak against it? நீ சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் அழிஞ்சு போகும், உன் பிள்ளைங்க அரண்மனை வேலைக்காரங்களா மாறுவாங்கன்னு சொன்ன அந்த வார்த்தைய அந்த ராஜா சொல்றான், நீங்க சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான். When the prophet said, all that you have earned and gathered shall be destroyed, and your children shall become eunuchs in the palace, then the king said unto the prophet, good is the word of the Lord which the Lord had spoken. ஏசாயா 39 அதிகாரம் Isaiah chapter 39 verse 8. 8ஆம் வசனம். Verse 8. அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். Then said Hezekiah to Isaiah, good is the word of the Lord which thou hast spoken. He said, moreover, for there shall be peace and truth in my days. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ன்னு சொல்லல. He did not tell, thou shall be a blessing. கோடா கோடி பெருகுவாய்ன்னு சொல்லல. Thou shall be multiplied, didn't he say? இங்க சொல்லப்பட்டது என்ன? What was said here? நீயும் உன் பிதாக்கள் செத்தது எல்லாம் சத்துருக்கள் கொண்டு போயிடுவாங்க. All that is thine and that is your father's will the enemy carry away. நீ பெறப்போகிற பிள்ளைகள் சிலர் வந்து பாபிலோன் அரண்மனை வேலைக்காரனா மாற போறான். And the sons which you beget shall become eunuchs in the Babylonian palace. இந்த பிரசங்கத்தை கேட்ட ஆவிக்குரியவன் என்ன சொல்லுவான்? Hearing this message, what will a spiritual person say? நமக்கு முடியுமா? நம்ம நோக்கி இந்த வார்த்தை வந்தா, இந்த வார்த்தை நல்லதுதான், கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு கையை உயர்த்தினா தான் நீ விசுவாசி. Can we say like that? But when if such word comes unto us, if we say, good is the word of the Lord which thou hast spoken, then only you are a right believer. முகத்தை திருப்புறதல்ல, முகம் மாறுறதல்ல. Not changing off your face or not changing your countenance. அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? What is written here? நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான். Good is the word of the Lord which thou hast spoken. என்னுடைய நாட்களாவது ஆண்டவர் சமாதானத்தை உண்மையும் கொடுத்திருக்கிறாரே. For there shall be peace and truth in my days. அந்த இரக்கம் கிடைச்சிச்சு, அது போதும். And I had received such mercy, that's enough. பிள்ளைகள் போய் அடிமையா இருக்கட்டும். Let my children go and be captives. இப்படித்தான் அந்த யூதா சந்ததியார், யூதா புத்திரர், யூதா ஜனங்கள் 70 வருட காலம் பாபிலோனுடைய சிறையிருப்புக்கு போனாங்க. In this way the men of Judah, the tribe of Judah, went into Babylonian captivity for 70 years. இப்போ இதுக்கான காரணத்தை பார்க்க போகிறோம். Now we are going to look into the reasons for it. முதல் காரணம், First reason, பாபிலோனின் பிரபுக்களோடு உனக்கு ஐக்கியம் தேவையில்லை. you don't need any fellowship with the Babylonian princes. நீ வியாதிப்பட்டிருக்கும் போது ஊழியக்காரங்க வந்து ஜெபிக்கிறாங்களோ, இல்ல விசுவாசிகள் வந்து உன்னை விசாரிக்கிறாங்களோ, அது விசாரிச்சாலும் விசாரிக்காவிட்டாலும், ஊழியக்காரங்க வந்து ஜெபிச்சாலும் ஜெபிக்காவிட்டாலும், ஒரு உலகத்து மனுஷன் அவன் வந்து உன்னை விசாரிக்கிறதும், உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறதும், உதவி பண்றதும் உனக்கு சந்தோஷமாக மாறக்கூடாது. When you fall sick, believers might come to visit you and pray for you, or they might not come. Workers of God might come to visit you and pray for you, but they might not also come. But suppose a person in the world comes to visit you, bringing in some things to visit you, but you must not be carried away by all those things. அது சந்தோஷமா மாறக்கூடாது. It should not be happiness to you. அந்த பாபிலோன் பிரபுக்கள் வர இருந்தபோது, இல்ல வேண்டாம், நீங்க வர வேண்டாம். When the Babylonian princes had said unto him that he wanted to come and visit him, he should have refused, saying, you needn't come. இவர்களை வர அனுமதிக்க காரணம் என்ன தெரியுமா? Do you know the reason why he permitted them to come? பொதுவாக ராஜாக்களை பொறுத்த வரைக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வருவாங்க. Generally the kings used to inform them prior before the visit. இப்ப பாருங்க, இப்ப அமெரிக்காவுல இருந்து அமெரிக்க அதிபர் இந்தியாவுக்கு வந்தாரு. Now American president came to India. இலங்கையில இருந்து அந்த இலங்கை பிரதமர் ஜனாதிபதி இந்தியாவுக்கு வந்தாங்க. And the Sri Lankan president also came to India. வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 1 month ahead of their visit they informed them. அதுபோல
ஒரு தேசத்திலிருந்து மற்றொரு தேசத்துக்கு அது ராஜாக்கள் போனாலும் பிரபுக்கள் போனாலும் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணி பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போவாங்க. Similarly, if kings or nobles had to go from one country to other, they first got permission earlier before the visit. உதாரணமாக இப்ப நம்ம இந்திய பிரதமர் இருக்கிறாரு. For example, now our present Indian Prime Minister, அவர் குஜராத் முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும், and when he was chief minister in Gujarat, அமெரிக்காவுக்கு போக எத்தனையோ முறை ட்ரை பண்ணார். he tried many times to go to America. ஆனா அமெரிக்க அதிபர் சொல்றாங்க அங்க அமெரிக்கா கண்ட்ரி சொல்லிருச்சு நீங்க இங்க வர வேண்டாம். But the American country did not allow him to visit. அவர் முதலமைச்சரா இருக்க வரைக்கும் போக ஆசைப்பட்டு கூட வர அனுமதிக்கல. And as long as he was the chief minister, even though he had a liking and a desire to go, he was not permitted. இப்ப பிரதமர் ஆன பிற்பாடு தான் அவருக்கு அமெரிக்காக்கே நுழைய முடிஞ்சுச்சு. Now when he has become the prime minister, he's got a chance to visit America. அதுபோல எசேக்கியா நினைத்திருந்தா பாபிலோனின் பிரபுக்களை நீங்க வர வேண்டாம்னு சொல்லிருக்கலாம். Similarly, had Hezekiah thought, he could have stopped the Babylonian princes from visiting his land. இவனுக்கு என்ன பயம்னா, The fear that he had was, அவங்க பெரிய மனிதர்கள், they are great men, அது ஏன்னா பாபிலோன் சாம்ராஜ்யம், because Babylon was an empire then, அது சாம்ராஜ்யமா உருவாகிட்டு இருக்குது. and it was developing or growing up empire. இவன் ஒரு யூதா கோத்திரத்துக்கு மட்டும் ராஜா. He was a king of only the tribe of Judah. அப்ப இவன் பயந்துட்டு என்ன பண்ணா, அவங்களோட ஐக்கியத்தை வச்சா நாளைக்கு நல்லது. Out of fear, he thought it would be good for me if I have a fellowship with them. அப்படி அவன் யோசித்தான். This was his thought. எசேக்கியா என்ன யோசிச்சிருக்கணும்? The thought should have come for Hezekiah. தன்னுடைய கடந்த காலத்தை யோசிச்சிருக்கணும். He should have thought about his past. ஒரு பெரிய அசீரிய ராஜாக்கள் இவனுக்கு விரோதமா வந்தபோது, A great Assyrian empire, when it came against him, இவன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில அந்த பிரச்சனையை கொண்டு தேவ சமூகத்துல விரித்த போது, in his personal life, when he took the problem to God's presence and spread out the letter in God's presence, இவன் யுத்தத்துக்கு போகாம, even though he did not go for the battle, வேற யாருடைய உதவியும் நாடாம, without relying or getting help from others for the battle, ஒரே ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பி 1,85,000 பேரை வெட்டி போட்டார். the Lord sent down one angel to slay 185,000 men. கடந்த காலத்துல தான் வாழ்க்கையில கர்த்தர் செய்த பெரிய அற்புதத்தை எசேக்கியா மறந்துட்டான். Hezekiah forgot the great miracle that the Lord had done in his life in the past. உடனே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? Immediately, what did the Lord say? இந்த பாபிலோனின் பிரபுக்கள்ட்ட ஐக்கியம் இருந்தா நாளைக்கு நமக்கு பிரயோஜனமா இருக்கும். If I have fellowship with the Babylonian princes, it will be of use to me. அதுக்காக தான் அவங்க வரதுக்கு அலோவ் பண்ணான். And that's why he allowed their visit. அப்ப சிறையிருப்புக்கு போக முதல் காரணம் இதுதான். This was the first reason for them to go to captivity. அப்ப நம்ம வேறுபாட்டின் ஜீவியம் செய்யணும். So we have to lead a life of separation. புதிய ஏற்பாட்டுல அது 4வது ரட்சிப்பு. In the New Testament period, that's the fourth salvation. அப்போஸ்தலர் 2:40ல படிக்கிறோம். We read that in Acts of Apostles chapter 2 verse 40. அது ஒரு ரட்சிப்பு. That's a salvation. அந்த ரட்சிப்பு அடைஞ்சா தான் வரிக்கு போக முடியும். If we attain that salvation alone, we can go in the coming of the Lord. அப்ப வேறுபாட்டின் ஜீவியம் ஒரு ரட்சிப்பு. Therefore, the life of separation is a salvation. நம்முடைய ஜீவியத்துல நம்ம அதை செய்கிறோமா? In our life, are we leading? அடுத்து அவன் என்ன செய்தான்? Next, what did he do? தன்னுடைய பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் வெளியே காண்பிச்சான். He showed all his treasures to them. இப்ப நம்முடைய வாழ்க்கையில அதான் சம்பவிக்குது. That's what is happening in our life now. இப்ப நீங்க தெய்வீக சுகத்துல இருக்கீங்கன்னா அது ஒரு பொக்கிஷம். Now, if you are standing on divine healing, that is a treasure. முதல் பொக்கிஷம் என்ன தெரியுமா? Do you know which is the first treasure? கர்த்தர் நமக்கு கொடுத்த பரிசுத்தாவின் அபிஷேகம். The anointing of the Holy Spirit that the Lord has given unto us. வேதத்துல வாசிக்கிறோம், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டானது என்பது விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை நாங்கள் மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். In the scripture it is written that we have received this treasure in earthen vessels, that it be of God and not of men. எசேக்கியா பாபிலோனின் பிரபுக்களுக்கு தன் பொக்கிஷம் எல்லாவற்றையும் காண்பித்தான். Ezekiel showed all his treasures to the Babylonian princes. அப்ப முதலாவது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற பொக்கிஷம் நம்ம மண் பாத்திரம். Now, the first treasure in our life is that we have to accept that we are an earthen vessel. ஒரு சில்வர் பாத்திரம் கீழே விழுந்துச்சுன்னு சொன்னா அது நொறுங்கி போகாது, லேசா நெளியும். If a silver vessel drops down, it will not be broken, but it will be slightly dent. இந்த பாட்டில் கீழே விழுந்துச்சுன்னா நொறுங்காது. If this bottle drops down, it will not break. ஆனா மண் பாத்திரம் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தா சுக்குநூறா நொறுங்கி போகும். But if an earthen vessel falls down, it will be broken to smithereens. நம்ம ஒவ்வொருத்தரும் அதை மனதில் வைத்துக் கொள்ளணும். Everyone should retain that in our mind. நம்மிடத்துல எவ்வளவு விசேஷம் இருக்கலாம், There might be greatness in us, ஆனா நம் மண் பாத்திரம்.
but yet we are earthen vessels. எந்த நேரத்திலும் சுக்குநூறா மாற முடியும். Anytime we can go into smithereens. ஆகவே பயத்தோடும் கவனத்தோடும் கையாள வேண்டும். So we must be very careful, and with the fear we have to handle it. அப்ப முதல் பொக்கிஷம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். Therefore the first treasure is the anointing of the Holy Spirit. வாசிங்க அந்த வசனத்தை. 2 Corinthians chapter 4 verse 7. 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். But we have this treasure in earthen vessels, that the excellency of the power may be of God and not of us. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் கிடையாது. And in this excellent vessels, பரிசுத்த ஆவியின் அபிஷேகங்கிறது தகுதி இல்லாத உங்களுக்கு எனக்கும் அந்த அபிஷேகத்தை பெறதுக்கு நமக்கு எந்த தகுதி அப்பையும் கிடையாது இப்பையும் கிடையாது. And then and even now we are in no way worthy to receive the anointing of the Holy Spirit, which is an excellent power. இப்பையும் நம்ம ஒருத்தருக்கு கிடையாது. Even though none of us are worthy. அப்ப பரிசுத்த அந்த ஆவியானவர் அந்த அபிஷேகம் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு அந்த பொக்கிஷம் இந்த மண்பாண்டத்துல தேவன் கொடுத்திருக்கிறார். Therefore that anointing of the Holy Spirit, that treasure the Lord has given in this earthen vessel. இந்த அபிஷேகத்துல ஒரு மனிதனுக்கு எவ்வளவு கிருபை இருக்குதோ அல்லது ஒரு வரம் இருக்குதோ அதுக்கேற்றபடி சிலருக்கு தெய்வீக சுகத்துல நிக்க முடியும். And according to the grace and gifts by this anointing, certain people can stand on divine healing. அபிஷேகத்தினால் கிடைக்கிற ஆசீர்வாதம். That is the blessing they receive through the anointing. சுய பலத்துல முடியாது. They cannot do this with their own strength. அதான் பவுல் சொல்றாரு, மற்ற எல்லாரையும் பார்க்கல அதிகமா நான் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, எனக்குள்ள இருந்த கிருபையே அப்படி செய்தது. Then Paul says, I labored above all the rest, but it's not me, but the grace of God which is in me. 50 வருஷம் நீ தெய்வீக சுகத்துல நிக்கிறன்னா அதுல நீ பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உனக்குள்ள இருந்த அந்த கிருபை, தேவன் உனக்கு கொடுத்த அந்த கிருபை தான் உன்னை 50 வருஷம் தெய்வீக சுகத்துல நிக்க வச்சுச்சு. If you're able to stand on divine healing for 50 years, you needn't take pride, because it's not by your own strength, but it's the grace of God which made you to stand on divine healing for these 50 years. உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்க சகோதரனோ சகோதரியோ தெய்வீக சுகத்துல நிக்கல அப்படின்னு சொன்னா அந்த தெய்வீக சுகத்துல நிக்கக்கூடிய அந்த கிருபை அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். If suppose the brother or sister seated next to you is not able to stand on divine healing, then the grace to stand on divine healing is not, they do not have. ஆகவே நம்ம தெய்வீக சுகத்துல எத்தனை வருஷம் இருக்கிறோம்ங்கறத வெளிப்படுத்த கூடாது, வெளியில சொல்ல கூடாது. Therefore we should not reveal the number of years that we have been standing on divine healing. அடுத்து ஜெப ஜீவியம். Next is prayer life. அப்ப சிறையிருப்பு எப்படி வருகிறது? How does captivity come? கர்த்தர் நம்மிடத்துல சில பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார். அது கர்த்தர் கொடுத்தது, நம்முடைய விசேஷம் இல்ல, நம்முடைய மேன்மை இல்ல. The Lord has given us certain treasures. It's been given by the Lord. It's not our speciality or not our greatness. அது தெய்வீக சுகமா இருந்தாலும், It might be divine healing, ஜெப ஜீவியமா இருந்தாலும், or it might be prayer life, பிரதிஷ்டையா இருந்தாலும், or it might be consecration. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொக்கிஷம். Everything is a treasure. பரிசுத்த ஜீவியம், Holy life, அது ஒரு விலையேறப்பட்ட பொக்கிஷம். that is a precious treasure. கர்த்தர் உனக்கு பரிசுத்த ஜீவியத்தை கொடுத்திருந்தா, If the Lord has given you a holy life, சபையில எல்லாரும் பூரணப்படல. not all have been perfected in the church. ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு விதமான குறைவுகள் இருக்கும். There may be shortcomings for everyone. ஊழியக்காரங்களும் பூரணப்படல. Even workers of God have not been perfected. ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு விதமான குறைவு இருக்கும். Everyone might be lacking in one way or the other. அதான் நான் இயேசுவோடு நடந்தவங்களுடைய வாழ்க்கையில இருந்து எடுத்து கொடுத்தேன் நான். And that's why I gave you an example of the people who walked along with Jesus. அப்ப என்ன செய்யணும்? What should we do then? அப்படிப்பட்டவர்களை குறித்து ஒரு செய்தி உங்க காதுக்கு வந்தாலோ, உங்களுடைய கண்கள்ல நீங்க பார்த்தாலோ, கர்த்தர் அதை எதுக்கு காட்டுறாருன்னா, அத ஊரெல்லாம் சொல்லி அவங்களை குற்றப்படுத்துறதுக்கு இல்ல, அவங்களுக்காக நீ ஒரு ஜெபிக்கிற மனுஷன், நீ ஒரு அபிஷேகத்துல நிறைகிற மனுஷன், ஆவியால் நிரப்பப்பட்ட மனுஷன் அப்படிங்கறத கர்த்தர் அறிந்து அந்த ஆத்துமாவை உன்கிட்ட ஒப்படைக்கிறார். நீ முழங்கால் நின்னு அவங்களை நரகத்தின் வல்லமையிலிருந்து இழுத்து விடணும். And if suppose you see someone fall in sin, or if you come to know through your ears that someone has fallen into sin, and then it doesn't mean that you got to go around cursing that person, but the Lord has allowed all these things in your life to see and to hear about that person, just because the Lord has considered you as a man of prayer and you are spiritual, you've been anointed by the Lord for that cause, so you have to pray for that person and have to pull them out of their sin. பொக்கிஷ சாலையை யாருக்கும் காட்டக்கூடாது. So you should not show your house of treasure to anybody. கிறிஸ்தவ ஜீவியத்துல மிக மிக முக்கியமான காரியம் மறைவாய் ஒளித்துக் கொள்ளுகிற அனுபவம், மறைவிடங்கள்ல தங்குகிற அனுபவம். The important factor in Christian life is to stay in the hiding place. அதான் வாசிக்கிறோம், மணவாளன் தன் அறையையும்
மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படணும். ஆண்டவர் வரும்போது, மணவாளன் வரும்போது மணவாட்டி மறைவிலிருந்து தான் வெளிப்படணும். That is what is written, let the bridegroom go forth of his chamber and the bride out of her closet when the Lord comes. எங்க வாசிக்கிறோம்? Joel chapter 2 verse 16. யோவேல் 2:16. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. Gather the people, sanctify the congregation, assemble the elders, gather the children and those that suck the breast. Let the bridegroom go forth of his chamber and the bride out of her closet. மணவாட்டி மறைவை விட்டு புறப்படணும். Bride should come out of a closet. ரெண்டு மறைவிடத்துல இருக்கணும். Both should be in hiding place. உன்னத பாட்டு 2:14 கர்த்தர் சொல்றார். In Song of Solomon chapter 2 verse 14 the Lord says, கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. O my dove, thou art in the clefts of the rock, in the secret places of the stairs. இப்ப கன்மலை வெடிப்புங்கிறது கன்மலை கிறிஸ்துவை காட்டுது. When we say of the cleft of the rocks, cleft shows Christ. அதனுடைய வெடிப்பு என்பது, And the cleft of the rock is கிறிஸ்து பட்ட கல்வாரி பாடுகள். the sufferings that Christ endured on Calvary. ஒவ்வொரு நாளும் நம்ம அதுக்குள்ள ஒளிந்து கொள்ளணும். Every day we must hide there. அடுத்து சிகரங்களின் மறைவிடங்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய மறைவிடம். And then the secret places of the stairs is the hiding place of the Holy Ghost. அப்ப இந்த மறைவிடத்துல நம்ம என்ன விசேஷம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் அதை மறைத்து கொள்ளணும். So whatever specialities we have in our life should we have kept in this hiding place. அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்து உன்னை பார்க்கல நல்லா இருக்கேன்னு சொல்லக்கூடாது. ஏசாயா 65:5 படிக்கிறோம். உன்னை பார்க்கல நான் பரிசுத்தன் நீ நினைச்சேன், நான் யாரையாவது பார்த்து அவனை பார்க்கல நான் நல்லா ஜெபிக்கிறேன், இல்ல அவனை பார்க்கல நல்லா பரிசுத்தமா இருக்கிறேன், நான் அவனை பார்க்க நல்லா வேத வாசிக்கிறேன், இல்ல அவனை பார்க்க நல்லா பிரதிஷ்டையா இருக்கேன்னு நினைச்சேன்னா பாதாளம் தான் முடிவு. And you should have yourself in hiding, but should not compare yourselves with others. That's what is written in Isaiah chapter 65 verse 5. If you say that you are holier than others and ask them to stand by themselves, then you will have to go to hell. If you say that I am better than you, I suffer better than you, I sing better than you, I pray better than you, and have got a consecration better than you, then you will have to go to hell. ஏசாயா 65:5. Isaiah 65 verse 5. நீ உன் மட்டிலிரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுவதும் எரிகிற அக்கினியுமாய் இருப்பார்கள். Which say, stand by thyself, come not near to me, for I am holier than thou. These are a smoke in my nose, a fire that burneth all the day. உன்னை பார்க்கல நான் பரிசுத்தன் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ பேசுறாங்களோ, அப்படிப்பட்ட சிந்தையோடு தேவனுடைய வீட்டுல காணப்படுறாங்களோ, அது நானா இருந்தாலும் வேறு யாரா இருந்தாலும் அவங்க முடிவு நரகம். ஏன்னா அக்னி நாள் முழுவதும் அக்னி எங்க எரியுது? நித்திய நரகத்துல தான் அக்னி எரிந்து கொண்டிருக்கிறது. Somebody in this church say, I am holier than thou and I am better than you. It might be you or me or anybody, but they will have their end in hell. It is written, a place where the fire burneth all the day. It is hell alone where fire burns all the day. பரிசேயன் ஜெபம் நமக்கு மனப்பாடமா தெரியும். All of us know the prayer of the Pharisee by heart. இரண்டு பேர் ஜெபம் பண்ணும்படியாக தேவாலயத்துக்கு போனார்கள். Two men went to the temple to pray. ஒருவன் பரிசேயன் மற்றொரு ஆயக்காரன். One was a Pharisee and the other a publican. பரிசேயன் உண்மையை தான் சொல்றான். What the Pharisee said was true. இந்த விபச்சாரக்காரன், like this adulterer, அவனை போல நான் விபச்சாரம் செய்யல. I haven't committed adultery like him. இந்த அநியாயக்காரன், this unjust, அவனை போல நான் யாருக்கு அநியாயம் செய்யல. I wasn't unjust to anyone. இந்த அசுத்தன், and this unclean இந்த ஆயக்காரன், or this publican, இந்த ஆயக்காரனை போல நான் யாருக்கும் கெடுதல் செய்யல. I did no evil like this publican. கர்த்தர் என்னை இப்படி பாதுகாத்தார். The Lord had kept me. இவனை போல சபையில் உள்ள இவனை போல இல்ல, இவனை போல இல்ல, இவனை போல இல்ல, இந்த குடும்பத்தை போல இல்ல, இந்த குடும்பத்தை போல இல்ல. கர்த்தர் என்னை பாதுகாத்தார். நீ ஸ்தோத்திரம்னு சொன்னாலும் கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொன்னா அது ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பா இருக்குது. அந்த ஜெபம் அந்த எண்ணம் ஒன்ன பாவியா மாத்திருது. I'm not like this family, like that family, and like this family in the church. I'm not like this member, like this brother, and like that believer in the church. And when you say like that and thank the Lord, raising up your hands also, it is abominable in the sight of the Lord. And even though you come as a righteous person to the church, you will have to leave this church as a sinner. ஆகவே பரிசுத்தம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற பொக்கிஷம். Therefore holiness is a treasure given by the Lord to us. அது அபிஷேகத்தினாலும் கிருபையினாலும் தான் கிடைக்குது. We receive that by the anointing and grace. நம்முடைய சுய முயற்சினால கிடைக்காது. Not by our own efforts.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல வேறுபாட்டின் ஜீவியம், Similarly, the life of separation, பிரதிஷ்டையின் வாழ்க்கை, life of consecration, தெய்வீக சுகத்தில் நிற்பது, standing on divine healing, உபவாசம் அதிகமா எடுப்பது, and fasting much, அதுக்கடுத்து ஜெபம் அதிகமா பண்ணுவது, and praying more and more. இப்படி எத்தனையோ பொக்கிஷங்கள் இருக்கு. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பொக்கிஷம். In this way, these are the treasures that the Lord gives to us. அதை மற்றவங்களுக்கு ஒருபோதும் காட்டக்கூடாது. Never should we show these to others. அதுபோல உலக பிரகாரமாக கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தையும், எனக்கு இன்னென்ன சம்பாத்தியம் இருக்குது, எனக்கு இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறேன், நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் இருக்குது, இதையும் கூட காட்டக்கூடாது. Similarly, your worldly blessings also that has been given to you by the Lord, you should not show to others saying, I have so much riches, I have earned so much, this is my earning and this is my qualification and so on. நாம் நம்மை மறைத்துக் கொள்ள வேண்டும். We have to hide ourselves. ஆனா எசேக்கியா என்ன செய்தான்? But what did King Hezekiah do? பொக்கிஷ ரெண்டு காரியத்தை காட்டினான். ஒன்னு ஆயுதசாலை, மற்றொன்று பொக்கிஷங்கள். He showed two things to them, one the house of his armor and that his treasures. மறுபடியும் அந்த வசனத்தை வந்து ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 39ல Isaiah chapter 39 verse 2. எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ளதெல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. And Hezekiah was glad of them and showed them the house of his precious things, the silver, the gold, and the spices, and the precious ointment, and all the house of his armor, and all that was found in his treasures. There was nothing in his house, nor in all his dominion, that Hezekiah showed them not. இவன் காண்பித்த முதல் காரியம் என்ன? What was the first thing that he showed? வெள்ளி. Silver. வெள்ளி என்பது மீட்பை காட்டுகிறது. Silver shows redemption. எந்தெந்த காரியத்திலிருந்து கர்த்தர் உன்னை மீட்டெடுத்திருக்கிறார்? All the things from which the Lord has redeemed us. எந்தெந்த பாவத்திலிருந்து கர்த்தர் உன்னை மீட்டெடுத்திருக்கிறார்? All the sins from which the Lord has redeemed us. எந்தெந்த வியாதியிலிருந்து எப்படி மருந்து மாத்திரை எடுக்காம கர்த்தர் உன்னை மீட்டெடுத்தார்? All the things from sicknesses from which the Lord has redeemed us, even though we haven't resorted to medicines. இது கர்த்தர் உனக்கு கொடுத்த பொக்கிஷம். மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்ல. All these treasures have been given by the Lord to you. There isn't anything to glory in that for you. அப்ப அந்த மீட்பை மற்றவங்களுக்கு நாம காட்ட போக கூடாது. So we shouldn't show this redemption to others. பெருமையா நாம அதை சொல்ல போக கூடாது. We mustn't be speaking proudly about it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவது பொன். Second is gold. பொன் என்பது விசுவாசம். Gold is faith. அப்ப கர்த்தர் உனக்கு கொடுத்த விசுவாசம். The faith that the Lord has given you. இது வந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அபிஷேகத்தினால தான் இதெல்லாம் கிடைக்குது. When you read that, you can find out all these are received by the anointing. ஒரு அதிகாரத்துல படிக்கிறோம், அபிஷேகத்தினால ஆவியினாலே ஒருவனுக்கு விசுவாசமோ, ஆவியினாலே பகுத்தறியக்கூடிய வரமோ, அப்படி பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, பட்டியல் சொல்லப்பட்டிருக்குது. In a chapter it is written, by the same spirit one is given faith, another is given the spirit of discerning, and so on. ஆகவே தான் இந்த விசுவாசத்துக்கு தேவனுடைய விசுவாசம், தேவ குமாரனுடைய விசுவாசம் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. That is why this faith is being called the faith of God, faith of the Son of God. ஆகவே இந்த பொன் என்பது நம்ம ஒரு காரியத்துல விசுவாசமா இருந்தோம்னா, இப்ப சிலர் வந்து கடனே வாங்காம ஒரு பைசா கூட கடன் இல்லாம. Certain people will say that they are living by faith, they are not having even a pice of a loan. சபையில வந்து சாட்சி சொல்லும்போது நான் ஒரு பைசா கூட இதுவரைக்கும் கடன் வாங்கினது இல்ல. And they have given a testimony in the church saying, I haven't borrowed even a single paisa. அது அவசியம் இல்ல. That isn't necessary at all. அது வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. There isn't any necessity to tell it abroad. அது மறைவிடத்துல நீ தங்க, ஒரு ஜீவிதத்துல பொக்கிஷம். That is a treasure in your life, it has to be kept in hiding. அது நீ சுயமா சம்பாதிச்சதல்ல, கர்த்தர் உனக்கு கிருபையா கொடுத்த பொக்கிஷம். You haven't earned it of your own effort, that's a treasure given to you by the Lord. ஏன்னா எல்லாருக்குள்ள விசுவாசம் இல்லைன்னு படிக்கிறோம். For we read that not all have faith. சபையில் உள்ள எல்லாருக்கும் ஒரே மாதிரி விசுவாசம் இல்ல. Not all in the church have the same level of faith. ஏன் ஒரு தகப்பனுடைய பிள்ளையா இருந்தாலும் எல்லாரும் விசுவாசி இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே விசுவாசம் இல்ல. Even though the children of one father and all of them are believers, all of them do not have the same level of faith. விசுவாசம் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படுகிறது. Faith differs from one another. அதனால நீங்க விசுவாசத்தில் நின்று பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை, அது தெய்வீக சுகமா இருந்தாலும், இல்ல கடன் வாங்காத ஒரு ஜீவியத்தை செஞ்சாலும், இல்ல வேறு பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாலும், அதை என்ன செய்யக்கூடாது? மற்றவங்களுக்கு காட்ட போகக்கூடாது. Therefore, whatever things you receive by faith, maybe your healing from a sickness or from anything that you may be getting anything in life without borrowing money, you must never divulge those things to others. அடுத்து மூன்றாவது கந்தவர்க்கம். Third is spices. அது ஒரு பொக்கிஷம். That too is a treasure. கந்தவர்க்கம் என்பது ஒரு நறுமணம் தரக்கூடிய ஒரு அனுபவம். Spice is an experience of giving good fragrance. அது சாட்சியின் ஜீவியத்தை காட்டுது. It shows a life of testimony. யாக்கோபு சொல்றான்,
அந்த அந்நிய தேசத்துல பிள்ளைகளை பார்த்து சொல்றான், என் வாசனையை கெடுத்து விட்டீர்கள். Jacob, looking unto his son, said, you have made me to stink in the strange land. பிள்ளைங்க செஞ்ச தவறால பெற்றோருடைய பேர் கெடுக்கப்படுகிறது. By the sins of the children, the name of the father is being spoiled. அப்ப சொல்றான், என் வாசனையை கெடுத்து விட்டீர்கள். You have made me to stink. அப்ப சாட்சியின் ஜீவியத்தை காட்டுது. It shows the life of testimony. அப்ப நம்ம இடத்துல பல காரியத்துல நல்ல சாட்சி இருக்கணும். சாட்சி இருக்கும். So in our lives, in certain matters, we might have a good testimony. நான் வேலை பார்க்கிற இடத்துல ஒரு பொருளும் திருடுனது இல்ல. I haven't stolen anything in the place where I work. நான் 10 பைசா வேலை பார்க்கும்போது பெரிய ஸ்தானத்துல இருந்து லஞ்சம் வாங்குனது இல்ல. Even though I was occupying a good position in the office, I haven't got bribe of even 10 paisa. நீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுப்பேன்னு சொன்னான். And he said, I will give you tithes of all that you give me. வேதபாரகருடைய நீதி ஒர்த்தலாமலையும் வெந்தயத்திலையும் கூட சீரகத்திலையும் கூட தசமபாகம் கொடுத்திருக்காங்க. And the scribes' righteousness was in this way. They had paid tithes in cumin, anise and everything. கற்பனை பண்ணி பாருங்க, 50 சீரகம் வாங்கினா, இப்ப 50 கிராம் சீரகம் வாங்குறீங்கன்னா ஒரு 100 சீரகம் இருக்குன்னு வச்சுங்க, உட்கார்ந்து ஒவ்வொன்னா எண்ணி அதுலயும் தசமபாகம் கொடுத்திருக்கான். Suppose, imagine you buy 50 grams of cumin, you count it and you find it as 100, and out of that also they had paid the tithes. மத்தேயு 23 இயேசுதான் சொல்றாரு. In Matthew chapter 23, Jesus says, வெந்தயத்திலும் சீரகத்திலும் ஒர்த்தலாமலத்திலும் தசமபாகம் கொடுக்கிற, you pay tithes of mint and anise and cumin. அதுல உனக்கு ஒரு பெருமை வேற இருக்குது. And you have a pride in that. இதையும் செய்ய வேண்டும். You have to do this. ஆனா நீதி இரக்கத்தை நீ விட்டுட்ட, அதையும் விடாது இருக்க வேணும். But you have left off law, judgment and mercy. You should not have left that too. இப்போ ஒரு ஆளு பாவம் செஞ்சிட்டான்னா, If a man has committed a sin, அவன் மேல நம்ம இரக்கம் பாராட்டணும்னா, if we show mercy on him, நியாய தீர்ப்பு நாள்ல தேவனுடைய இரக்கம் நம்ம மேல் உண்டாகுமா? in the day of judgment, we will receive the mercies from God. இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். And for those who are not merciful, they will have judgment without mercy. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். And before judgment, mercy shall be greater. அப்ப சிலருடைய வாழ்க்கையில இந்த தசம பாகம் காணிக்கைகள்ல அந்த வேதவாரர்களுக்கு இருந்தது போல ஒரு சாட்சி, நான் வெந்தயத்திலையும் கொடுத்தேன், நான் சீரகத்திலையும் கொடுத்திருக்கிறேன், நான் ஒர்த்தலாமலையும் கொடுத்திருக்கிறேன், நான் கர்த்தருடைய பணத்தை திருடினது இல்ல, எல்லாவற்றிலையும் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சிலருக்கு ஒரு நற்சாட்சி இருக்கும். ஆனா அதை வெளியில சொல்லக்கூடாது. Certain people will have a good testimony about themselves, saying that I had been faithful in mint, anise and cumin. That might be right, that might be true, but you must not say that out. அடுத்து என்னன்னு சொன்ன நற்சாட்சினா தான தர்மம் பண்றது. Next, the other good testimony is giving alms to the poor. சிலர் ஏழைகளுக்கு நல்லா கொடுப்பாங்க. Certain people will be liberal to the poor. நீ நேரடியா போய் ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சா அவன் உடனே தெய்வமாக்கிடுவான். If you directly go to help a person, that person will make you as God. நீ உதவி செஞ்சா உடனே தெய்வத்தை விட்டு உடனே பிடிச்சுக்குவான், நீ தான் தெய்வம்னு. Leaving off the real God, he will hold you as a God because you are helping them. அப்ப அதான் எழுதப்பட்டிருக்கு, வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாது. That is what is written, whatever your right hand does shall not be known by the left. நீங்க தான தர்மம் பண்றது ஒரு நற்சாட்சி. And when you give alms to the poor, that is a good testimony. அந்த நல்ல சாட்சியை நீங்க மற்றவங்களுக்கு வெளியில சொல்லக்கூடாது, அது நீங்க கொடுக்கிற ஆளுக்கே அது தெரியக்கூடாது. And if you tell that good testimony to others, or the one who is receiving it also should not know about it. உதவி வாங்குற ஆளுக்கு இன்னார் தான் உதவி செஞ்சாங்கன்னு தெரியக்கூடாது. The one who is receiving the benefit should not know that this is the person who is helping them. இயேசு சொல்றாரு, அப்பதான் உனக்கு பரலோகத்துல பிரதிபலன். Jesus says only then can you receive a reward in heaven. வாசிங்க மத்தேயுல. Matthew, it is written, நீ தான தர்மம் பண்ணும்போது when thou doest alms, உன் வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாது. let not thy left hand know what thy right hand doeth. அதோட அர்த்தம் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கூட தெரியக்கூடாது. The meanings people in the family also should not know it. வாசிங்க, எங்க வாசிக்கிறீங்க? Matthew chapter 6 verses 3 and 4. மத்தேயு 6:3-4. But when thou doest alms, let not thy left hand know what thy right hand doeth, that thine alms may be in secret, and thy Father which seeth in secret himself shall reward thee openly. நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அந்தரங்கமா பிதா மட்டும் பார்க்கணும். The Father alone should know it in secret. அதான் ஊழியக்காரங்கள் மூலமாக பலன் செய்றாங்க. So many of them are helping others through the servants of God. அடுத்தபடியாக பார்க்கும்போது Next, அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு ஜெபம் பண்ற அனுபவம். the next verse it is written about the experience of prayer. அப்ப நம்ம ஜெபத்துல உண்மையா இருக்கிறோம். குடும்ப ஜெபம், அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம், தனி ஜெபம், ஃபெய்த்தோம்ல உள்ள பிரேயர்ஸ், இதுல உண்மையா இருக்கிறோங்கிறது ஒரு நற்சாட்சி.
So when you are faithful in prayers, in family prayers, personal prayers, dawn praisings and faith home prayers, this is a good testimony. இது நம்ம வெளிப்படுத்த போக கூடாது. We must not go to reveal all these. அப்படி வெளிப்படுத்த போகும்போது In case we go to reveal all these, நமக்கு ஒரு சிறையிருப்பு வரும். there will be a captivity for us. அந்த ஜெப ஜீவியத்தை இழந்துருவோம். We lose the prayer life. இப்ப ஃபர்ஸ்ட் வெள்ளியை பார்த்தோம். First we saw about silver. இப்ப நம்ம அதை வெளிப்படுத்தினோம்னா எந்தெந்த காரியத்துல மீட்கப்பட்டோமோ மறுபடியும் அந்த காரியத்துல அடிமைப்பட்டுருவோம். If we reveal that, in certain cases we have been redeemed, so once again we will go to captivity. இரண்டாவது பொன். Second is gold. மற்றவங்களுக்கு இதை வெளிப்படுத்தினா If we reveal that to others, என்ன சிலருக்கு அது பெருமையாயிருது. for because of that certain people have pride within. நான் இப்படி இருக்கிறேன். I am like this. என் குடும்பம் இப்படி இருந்திருக்குது. My family is like this. I myself. லூசிபருடைய ஆவி வந்துருச்சு. That's the spirit of Lucifer. கர்த்தர் எதிரியா மாறிறாரு. The Lord is becoming an enemy. அப்ப அதை வெளிப்படுத்த போகும்போது நம்ம அதை இழந்துருவோம் சீக்கிரத்திலே. When we go to reveal all this, soon we'll be losing it. ஒருத்தர் தப்பிக்க முடியாது. No one can escape. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரா இருந்தாலும் போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்ல. Whoever if you may be, if you find fault with others, you have no way to say. யாரா இருந்தாலும் ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, பாஸ்டரா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி. When it said whoever it may be, it might be worker of God, a believer or a pastor also. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளையோ அதை நீயே செய்கிறபடியால். Because you do whatever you judge others. மற்றவங்களை குறித்து என்ன தீர்ப்பு கொடுக்கறியோ அந்த தீர்ப்பு தான் உன் மேலயும் வரும். And whatever judgment you give to others will come upon you. அதோட அர்த்தம் என்ன? What does it mean? குற்றவாளியா ஒரு ஆளை தீர்த்தாச்சுன்னா உடனே அந்த காரியம் நமக்கு வந்துரும். If you judge others, immediately that will turn towards you. சிலருக்கு உடனே வரும். For some it will come immediately. சிலருக்கு 5 வருஷம் கழிச்சு வரும். For some it comes after 5 years. சிலருக்கு சாகுற நேரத்துல வரும். For certain it comes at the time of the death. எப்படியோ அது வரும். Somehow it will come. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. வசனத்துல மாற்றம் இல்ல. No change in the word of God. அப்ப இங்க என்ன வாசிக்கிறோம்? அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஜெபம் பண்ணும்போது. Next, when you pray, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் Matthew chapter 6 verse 5 onwards. அப்ப அந்த கதவை தாளிட்டு You have to shut the door, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா பார்க்கத்தக்கதாக, so the Father which is in secret shall see you, அவருக்கு தெரியத்தக்கதாக. so that he knows it. இப்ப நீங்க ஒரு வியாதியஸ்தருக்கு ஜெபிக்கிறீங்க, Suppose you pray for a sick, ஒரு பிசாசு பிடிச்ச குடும்பத்துக்கு ஜெபிக்கிறீங்க, you pray for a family where a person is demon possessed, நீங்க ஜெபிச்சு ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு இந்த சபைக்கு வருது. and because of your prayer a family is being saved and is coming to the church. அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. You should not tell that to others. குறிப்பா சாட்சியில வந்து சொல்லிட்டு இருக்க கூடாது. Particularly in the testimonies you must not tell all these. இதெல்லாம் நீங்க மறைவிடத்துல வைக்கணும். You have to keep all these in the secret places. அப்படி வைக்காவிட்டா உங்கள்ட்ட உள்ள அந்த நல்ல காரியத்தை சிறையிருப்புக்கு போயிடும். If you do not keep like that, all the good things which are in your life will go into captivity. அப்ப கந்த வர்க்கங்கிறது சாட்சியின் ஜீவியம். Therefore spices show a life of testimony. நான் திருடவில்லை. I did not steal. நான் இதுவரைக்கும் லஞ்சம் வாங்கவில்லை. Till now I haven't taken bribe. இதுவரைக்கும் நான் என்ன செய்யல? அதுக்கப்புறம் பரிசுத்தமா ஜீவிச்சிருக்கிறேன். Then I had led a holy life till now. நான் ஒழுங்கா ஜெபிச்சிருக்கிறேன். I had prayed well. அப்புறம் உபவாச நேரத்துல கரெக்ட்டா நான் உபவாசம் எடுத்துக்கிறேன். And at the fasting time I was doing the fasting correctly. 7 நாள் உபவாசம்னா 7 நாள் நான் பச்சை தண்ணி கூட குடிக்கல. For a 7-day fasting I never drank even cold water for all those 7 days. அது தேவைதான். That's needed. அது மறைவிடத்துல இருக்கணும். But it should be in the secret places. அது பொக்கிஷ சாலையில இருக்கணும். It should be in the house of treasures. அத மற்றவங்களுக்கு காண்பிக்க போக கூடாது. You should not try to show that to others. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அடுத்து வந்து பொண்ணு கந்த வர்க்கங்கிறது அத சாட்சி. அப்ப ஜெபிக்கிறதுல சாட்சி, வேலை ஸ்தலத்துல திருடல லஞ்சம் வாங்கலங்கிறதுல சாட்சி. அப்ப சபையில நான் யாரோடையும் சண்டை போடல. சொல்ல சொன்னேன், யாரோடையும் எனக்கு எந்த வருத்தம் கிடையாது, சண்டை போட்டது இல்ல. And spices show a life of testimony. Prayer life is a life of testimony. And when you haven't taken bribes, that's a life of testimony. Some come to say, I haven't quarreled with anyone in the church. That too is a life of testimony. இப்படி பல்வேறு நற்சாட்சிகள் நமக்கு கர்த்தர் கிருபையா கொடுத்திருப்பார். அதான் கந்த வர்க்கம். In this way, the Lord would have given us various good reports. That is spices. அதை என்றைக்கு நீ வெளியில சொல்றியோ, அது என்றைக்கு உனக்கு பெருமையா மாறுகிறதோ, நான் அப்படி நீ சொல்ல ஆரம்பிக்கிறியோ, அன்றைக்கு சிறையிருப்பு நிச்சயம். ஒருவேளை அது உடனே வராம இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா இந்த சிறையிருப்பு யாருக்குன்னா வருகிற போறவங்களுக்கு தான். And the day you tell out all these things, that day itself you go into captivity. Maybe you will go sometime later in captivity, but captivity is sure only for people who will be caught up in the secret coming of the Lord. கைவிடப்படக்கூடிய கூட்டத்தில் உள்ள விசுவாசிக்க ஊழியக்காரனுக்கோ அவன் சாகுற வரைக்கும் என்ன பெருமையா பேசினாலும் எப்படி ஜீவிச்சாலும் அவனுக்கு சிறையிருப்போ சிச்சையோ கிடையாது. ஏன்னா வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு
அவன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். For a worker of God or a believer who are going to be left behind in the secret coming of Lord Jesus Christ, until the day of their death, there won't be any captivity for them. They can live at ease, for they will not have any judgment here, but they will have to go and stand before the white throne for judgment. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக நல்ல பரிமள தைலம். Next, precious ointment. அந்த பரிமள தைலத்துக்கு வேதத்தில் நம்ம பல்வேறு விளக்கங்களை பார்க்கிறோம். For precious ointment, we see of various explanations in the scripture. முதலாவது அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். First of all, his name is an ointment for food. கர்த்தருடைய நாமம். The name of the Lord. கர்த்தருடைய நாமம் என்று சொல்லும்போது, when we say oh the name of the Lord, தேவனுடைய சுபாவம், the nature of the Lord. அதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல 14வது அதிகாரத்துல படிக்கிறோம். பிதாவின் நாமம், தமிழ்ல இல்ல, குமாரனின் நாமம் மூல பாஷையில இருக்குது. குமாரனின் நாமம் நெற்றில எழுதப்பட்டு தான் அந்த சீயோன்ல ஊழியக்காரங்க நிக்கிறாங்க. In Revelation chapter 14, it is written, or 14 verse 1, it is written that the servants of God are standing on Mount Zion with the name of the Father written on their foreheads. So it is written in Tamil and English version of the Bible, but in the original language it is written, they stand with the name of the Father and the name of the Son on their foreheads. நாம் படிக்கிறோம் உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். We read your name is an ointment for food. இருக்குது அப்படி வசனம். Song of Solomon chapter 1 verse 3. Because of the savor of the good ointments, thy name is an ointment poured forth, therefore do the virgins love thee. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அப்ப பரிமள தைலத்துக்கு என்ன அர்த்தம்? முதல் அர்த்தம் உமது நாமம். The first meaning for ointment is his name. அப்ப அந்த நாமம் முதல்ல ஊழியக்காரங்களுக்கு எழுதப்படணும். First of all, his name should be written on the workers of God. சியோன்ல போய் நிக்கணும், சும்மா போய், அதுக்கு தான் நான் சொன்னேன், சியோன்ல சும்மா போய் நிக்க முடியாது. That is what I said, you cannot go and stand in Zion as it is casually. பிதாவின் நாமம் இந்த நெத்தியில எழுதணும். The name of the Father should be written on the foreheads. குமாரனுடைய நாமம் இந்த நெத்தியில எழுதணும். And the name of the Son also should be written on the foreheads. அதோட அர்த்தம் பிதாவின் சிந்தை, பிதாவின் மனது. The meaning is that the mind of the Father. இரண்டாவது குமாரனின் சிந்தை, குமாரனின் மனது. And second, the mind of the Son. ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, not only for the workers of God, ஜனங்களுக்கும் அந்த நாமம் தரிக்கப்படணும். and the people also should have that name. அப்பதான் ஜனங்களும் வரிக்கு போக முடியும். Only then can the people be caught up in the coming. ஏசாயாவுல படிக்கிறோம். In Isaiah we read, வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். and he'll say unto the north, do not have it, and also to the east, do not have it, and I'll tell to bring the people who have been having my name on them. என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். And I will tell unto those who have my name to bring it. ஏசாயா 43. Isaiah 43 verse 6. நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். I will say to the north, give up, and to the south, keep not back. Bring my sons from far and my daughters from the ends of the earth, even everyone that is called by my name, for I have created him for my glory. I have formed him, yea, I have made him. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். For everyone that is called by my name, for I have created him, for my glory I have formed him, yea, I have made him. ஆண்டோடைய வரியில போனா ஆண்டோடைய நாமம் உங்க மேல இருக்கான்னு பாப்பாரு. If you want to go in the coming of the Lord will just search out to find out if his name is on you. அதான் ஜனங்களுக்கு பிதாவின் சுபாவம் வேணும். And that's why the people also need the nature of the Father. மத்தேயு உங்கள் பிதா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். Matthew chapter 5 verse 48. மத்தேயு 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். Be therefore perfect, even as your Father which is in heaven is perfect. ஜனங்களும் பிதாவினுடைய சுபாவமுடையவர்களாய் பிதாவின் நாமத்தை தரித்துக் கொள்ளணும். Even the people should have the nature of the Father and should have the name of the Father. பிதாவின் நாமம் தரிக்கப்பட்ட and name of the Father being written. பிதாவின் சிந்தை. That is the mind of the Father. பிதாவின் சுபாவம்.
the nature of the Father. அப்ப ஊழியக்காரங்க மட்டும் பெற்றா போதாது, புதிய எருசலேம் போறவங்களுக்கு அந்த தகுதி வேணும். It's not enough only if the workers of God receive that. Believers who are going to inherit New Jerusalem also should have the name written on them. அதான் இயேசு சொல்றார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணரா மாறணும். That's why Jesus says, be perfect even as your Father which is in heaven is perfect. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இதுதான் முதலாவது பரிமள தைலம். This is the first precious ointment. அவருடைய நாமம், His name. அப்ப அவருடைய சுபாவத்தை நமக்கு சில வேளை தருவார் ஆண்டவர். At times the Lord will give His nature to us. ஏன்னா அவருடைய பரிசுத்தம் அவருடைய சுபாவம், Holiness is His nature. தேவ அன்பு அவருடைய சுபாவம், Love of God is His nature. அதுக்கப்புறம் விசுவாசம் அவருடைய சுபாவம். Faith is His nature. விசுவாசம் சுபாவத்தின் பகுதியும் இருக்குது. And in faith we have the nature also. இப்படி சாந்தம், இச்சை அடக்கம், நீடிய பொறுமை, Meekness and temperance, long suffering, மற்றவங்களை மன்னிக்கிறது, forgiving others, மற்றவங்களை சுமக்கிறது, bearing others. இப்படி எத்தனையோ காரியங்களை தருவார். In this way He might give us so many things. அதை நாம் பெருமையாய் வெளியே பேசக்கூடாது. We must not try to boast off about all these. அதை நாம் மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது நாம் சிறையிருப்புக்கு போய்விடுவோம். When we say that to others, we go into captivity. அந்த தெய்வீக குணாசீனங்களை தேவன் கிருபையாய் கொடுத்த அந்த பொக்கிஷங்களை நம்ம இழந்துருவோம். And we will lose the divine virtues that the Lord had graciously given unto us as treasures. அந்த சுபாவத்தை பாபிலோனின் வல்லமை எடுத்து கொண்டு போய்விடும். Babylonian power will take away all those virtues. அடுத்து பரிமள தைலம்னு சொல்லும்போது, Next, when we say your precious ointment, இயேசு கிறிஸ்து மேல ஒருத்தி வந்து உடைத்து ஊத்துறா பாருங்க. பரிமள தைலம் தானா? a woman broke a box of alabaster and poured it upon Jesus. யோவான் 11:2 கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. It was that Mary which anointed the Lord with ointment and wiped his feet with her hair, whose brother Lazarus was sick. பரிமள தைலம், Spikenard. அந்த பரிமள தைலம் என்பது அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். His name is an ointment poured forth. அதுக்கடுத்து இன்னும் சில இடங்களில் அது ஒரு விசேஷமான விலையேறப்பட்டதாக எண்ணப்பட்டது. In other places also it is written that it was precious. பரிமள தைலம் வந்து என்ன செய்வாங்கன்னா விலையேறப்பட்ட காரியங்களுக்கு, உதாரணமாக இப்ப வந்து ஒரு ஆள் செத்து போயிட்டாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். And a spikenard was quite costly. Suppose a man died. இப்ப அந்த பாடி வந்து கெட்டு போகாம நாற்றம் எடுக்காம இருக்கிறதுக்காக அதை பயன்படுத்துறாங்க. So that the body does not decompose or stink, they use the ointment of spikenard. செத்து போன அந்த சரீரம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும்படியாக, நாற்றம் எடுக்காமல் இருக்கும்படியாக பரிமள தைலம் பயன்படுத்தப்படுமா? Ointment of spikenard was used so that the dead body does not decompose or stink. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அது எதை காட்டுதுன்னு சொன்னா, What does that show? என்ன பரிமள தைலத்தை குறித்து வேத வல்லுநர்கள் சொல்ற பாயிண்ட்ஸ் இதெல்லாம் மொத்தம் 5 பாயிண்ட் இருக்கு. These are the points given by the biblical scholars about the ointment of spikenard. There are 5 points totally. அதுல ஒன்று வந்து விலைமதிப்பில்லாத விலையேறப்பட்டது. One of that is it's very expensive. கொஞ்ச விலையில கிடைக்காது. And it is not easily affordable. அரண்மனையில வாசம் பண்றவங்க, ராஜாக்கள், ராஜரீக ராயல் அனுபவத்தில் உள்ளவங்க அதை பயன்படுத்துவாங்க. People from royal family used it. அடுத்து வந்து முக்கியமான காரியம், இந்த செத்து போன பிரேதம் அது கெட்டு போகாமல் நாற்றம் எடுக்காமல் இருக்கும்படியாக இந்த பரிமள தைலம் பயன்படுத்தப்பட்டது. This ointment of spikenard was used on the dead body so that it does not decompose or stink. அப்ப என்னன்னா இது எதை காட்டுதுன்னு சொன்னா, செத்து போன பிரேதம் கெட்டு போகாமல் நாற்றம் எடுக்காமல் இருக்கக்கூடிய பரிமள தைலம். This is an ointment of spikenard which does not allow the dead body to decompose or stink. 2 நாளாகமம் 16:14 தைலக்காரரால் செய்யப்பட்ட கந்த வர்க்கங்களினாலும் பரிமளங்களினாலும் நிறைந்த ஒரு மெத்தையின் மேல் அவனை வளர்த்தி அவனுக்காக வெகு திரளான கந்த வர்க்கங்களை கொளுத்தின பின்பு அவன் தாவீதின் நகரத்தில் தனக்கு வெட்டி வைத்திருந்த அவனுடைய கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். இதுதான் 2 Chronicles chapter 16 verse 14. ஒரு ஆள் மரித்து போனா, If a person dies, அந்த மரித்து போன பிரேதம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும்படியாகவும், so that the dead corpse does not decompose, அதிலிருந்து துர்நாற்றம் வெளிப்படாமல் இருக்கும்படியாகவும், so that a stench does not emanate from that, இந்த பரிமள தைலம் பயன்படுத்தப்பட்டது. this spikenard was used. அப்ப இது எதை காட்டுதுன்னு சொன்னா, What does this show? இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What's the spiritual interpretation? இப்ப சபையில வந்து சிலர் பாவத்துல மரித்தவங்களா இருப்பாங்க. In the church there might be certain who are dead in sins. ரெண்டாவது பின்மாற்றத்துல மரணம். And then certain would have died out of backsliding. இப்ப பாருங்க, ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய். The Lord said unto Adam, the day you eat this fruit, thou shalt surely die. அப்ப எப்ப செத்தான்?
When did he die? அந்த கனியை புசித்த பிற்பாடு சரீரத்துல அவன் உயிரோட இருந்தான். After eating that fruit too, he was alive in the body. அப்ப தேவன் சொன்னது எந்த மரணத்தை குறித்து? So what sort of death did the Lord speak about? அவனுடைய ஆத்தும மரணத்தை குறித்து. About his death in his soul. அப்ப பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். The soul that sinneth shall die. அப்ப ஆத்தும மரணம், பாவம் செஞ்சு ஆத்தும மரணம், அடுத்து பின்மாற்றம்ங்கிறது ஒரு மரணம் தான். Therefore a soul dies out of sin, and out of backsliding also there is a death. இப்ப சபையில யாருக்குள்ளயாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட மரணம் வரும்போது அதை நம்ம என்ன செய்யணும்? மறைக்கணும். Therefore in the church, among the anointed people of God, if such death occurs, we've got to cover it. பக்கத்து சபையில, அடுத்த சபையில, சென்ட்ரு வைத்தோம்ல, இல்ல சென்னையில கெள்ளி சபையில உங்க சொந்தக்காரங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போன் பண்ணி இப்ப இன்னாருடைய வாழ்க்கை இப்படி ஒரு விழுகு வந்துருச்சு தெரியுமா உங்களுக்கு விஷயம், கேள்விப்பட்டீங்களா, இன்னும் கேள்விப்படலையா, இன்னுமா தெரியல, அப்படிலாம் கேட்க கூடாது. Suppose there is a fall in the life of a believer in the church, immediately you pass the message to the other churches, to the Center Faith Home, then to the relative in Chennai and to other branches, and you say that such and such person has fallen into sin, and then you come with another question, haven't you yet heard it? முதல்ல நான் சொல்லணும். I must be the first person to declare the news. இப்ப வேதத்துல பாருங்க, அப்சலோம் மரித்து போனா. Now in the scripture we read that Absalom was dead. ஒருத்தன் முதல்ல ஓடுறான் தாவீதுட்ட சொல்றதுக்கு. A person was running fast to give the message to David. எப்படியா இந்த செய்தியை போய் சொல்லணும்? முதல்ல நான் சொல்லணும். I must be the first person to give the tidings. யோவாப் சொல்றான், Joab said, என் மகனே, my son, சொல்லும்படி நல்ல செய்தி உனக்கு இல்லாதவர்கள் நீ ஓட வேண்டியது என்ன? there is no good tiding for you to say, so why should you run? இந்த செய்தியை கேட்டா தாவீது சந்தோஷப்பட மாட்டான். When David hears this tidings, he will not be happy. சில வேளை உன்னை வெட்டி போட்டாலும் வெட்டி போட்டுருவான். At times there are chances that he might slay you. இது எதை காட்டுது? What does it show? இப்ப சபையில ஒருத்தவங்க பாவம் பண்ணிட்டாங்க. Suppose somebody has sinned in the church. அவங்க தான் செத்த பிரேதம். They are like dead corpses. ஆவிக்குரிய பிரகாரமா செத்ததுங்கிறது ஒன்னு ஆத்தும மரணம். Spiritually, when we say of death, one is the death in the soul. ஆதாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், இந்த கனியை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய். Looking unto Adam, the Lord said, the day you eat this fruit, thou shalt die. கனியை புசித்த பிற்பாடு அநேக வருஷம் சரீரத்துல உயிரோட இருந்தான். Even after eating that fruit, he was alive in the body for many அப்ப years. கர்த்தர் சொன்னது ஆத்தும மரணத்தை குறித்து. So the Lord had spoken to him about the death in the soul. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். The soul that sinneth shall die. விபச்சார பாவம் செஞ்சாலும் ஆத்துமா சாகும். கீழ்ப்படியாமையும் பாவம் தான். கீழ்ப்படியாமங்கிற பாவம் செஞ்சாலும் ஆத்மா சாகும். Even if you commit adultery, your soul will die. Disobedience too is a sin. Even if you commit disobedience, your soul shall die. ஒரு ரகசியத்தை நீங்க விலகிக் கொள்ளணும். You have to understand a secret. ஆதி மனிதனாகிய ஆதாம் விபச்சார பாவமும் செய்யல, கொலை பாதகமும் செய்யல. The first man Adam did not commit murder and also did not commit adultery. அந்த ஆதி மனிதன் செய்த பாவம் என்ன தெரியுமா? Do you know the sin committed by the first man? கீழ்ப்படியாமை. Disobedience. இத செய்யாதன்னு ஆண்டவர் சொன்னதை அவன் செஞ்சான். The Lord had asked him not to do, but he did that. நம்மளும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். We too are doing that every day. அப்ப அது கீழ்ப்படியாமையும் பாவம் தான். So disobedience is a sin. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். The soul that committed sin shall die. அப்ப ஆதி மனிதன் கீழ்ப்படியாமையினால தான் மொத்த உலகமும் பாவத்துக்குள்ள மாறுச்சு. Therefore by the disobedience of the first man the whole world came into sin. நம்ம பார்வையில விபச்சாரம் பெரிய பாவம். In our sight adultery is a great sin. கொலை பெரிய பாவம். Murder is a very great sin. நான் என்ன ஒரு கீழ்ப்படியாம காட்டுறேன்? I have just shown one disobedience. அவன் செஞ்ச பாவத்தை காட்டுமா நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன்? And have I done a greater sin than he had done? ஆண்டவருடைய தராசுல எல்லாத்துக்குமே ஒரே முடிவு தான், நரகம். Everything weigh equally in the balance of the Lord and the end is hell. ஒரு கீழ்ப்படியாமையினால தான் மொத்த உலகமும் சபிக்கப்பட்டுச்சு. By one disobedience the whole world has come under a curse. இன்னைக்கு மொத்த உலகத்துல உள்ள மனிதனும் பாவியா மாறினது அவன் செஞ்ச கீழ்ப்படியாமையினால தான். The sin of the whole world is because of the sin of that one man, the first man. ஆகவே கீழ்ப்படியாமை காட்டுகிற ஒவ்வொருவரும் அது உங்க சந்ததியை பாதிக்குங்கிறத மறக்க கூடாது. So everyone who is showing disobedience should not forget that because of your disobedience your generation is being affected. அப்ப பாவத்தினால செத்தவங்க, those who are dead in sin. இரண்டாவது பின்மாற்றத்தினால செத்தவங்க. Second, those who are dead in backsliding. பின்மாற்றமும் மரணம் தான். Backsliding also is a death. இப்படி சபையில யாராயிலும் இருந்தா, somebody of this sort is in the church, அவங்களுடைய குறைவை போய் நீங்க வெளியில பேசுனீங்க, அது நாற்றம். and if you speak about the shortcomings outside, that is a stink. ஒரு ஆளு பாவம் செஞ்சிருக்கலாம், a man might have sinned. அத நீ 10 பேர்கிட்ட சொன்னேன்னு சொன்னா, if you go and tell that to 10 other people, இங்க சொல்லி உன் சொந்தக்காரங்கிட்ட சொல்லி, சிவகாசியில் உள்ள சொந்தக்காரங்கிட்ட சொல்லி, சென்னையில் உள்ள சொந்தக்காரங்கிட்ட சொல்லி, இப்படி ஊரே நாற்றம் பண்ணா, saying here, then going to a relative there, telling another relative in Sivagasi and also telling some other relative in Chennai and so on, going on telling abroad.
அதான் நாற்றம் எடுக்கிற கெட்டு போய் நாற்றம் எடுக்கிற அனுபவம். That is the experience of decomposing and stinking. அப்ப அந்த நாற்றத்தை உண்டு பண்றவங்களுக்கும் தண்டனை வரும். And therefore the one who's making others to stink also will be punished. ஆனா மற்றவங்களுக்கு ஒரு விசேஷம் இருக்குது. But there is another speciality in the others. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, How will they be? ஒரு ஆளுடைய வாழ்க்கையில விழுக வந்தால், If there is a downfall in the life of a person, அத மறைக்கிறாங்க. they are covering it. அதான் பேதுருல படிக்கிறோம், அன்பு திரளான பாவங்களை மூடும். And that's what we read in Peter, love covereth a multitude of sins. தேவ அன்பு இருந்தால், If there is a love of God, அதான் பாஸ்டர் ஏனஸ் பால் அவர்கள் சொன்ன சம்பவத்தை சொன்னேன். and that's what I told you about the incidents told by Pastor Ernest Paul. அடுத்தவன் பிள்ளை பாவம் பண்ணுச்சுன்னு சொல்லி ஊரெல்லாம் போய் சொன்னையே, You had gone abroad and told the sin committed by the other's child. உன் சொந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த பாவம் வந்து அதை போய் ஊரெல்லாம் சொல்லியிருப்பாயான்னு கேட்டார் பாஸ்டர். The pastor asked, if this sin comes in the life of your own child, will you go and tell it abroad? அப்ப நம்ம என்ன செய்யறோம், பல சந்தர்ப்பத்துல மற்றவங்களுடைய பாவத்தை ஒருவேளை மறைக்கலாம். So in various circumstances, we cover the sins of others. மற்ற நாற்றம் எடுக்காத அளவுக்கு அதை மூடலாம். We are covering so that others do not stink. அந்த கேரக்டர் தான் பரிமள தைலம். That character is the ointment of spikenard. தூற்றி திரியறல்ல பரிமள தைலம். And the experience of spikenard is not a curse telling abroad. ஒரு ஆளுக்கு தெரிஞ்சது, ரெண்டு ஆளுக்கு தெரிஞ்சது, ஊருக்கே தெரிய வச்சதல்ல பரிமள தைலம். And making one person know, making two persons know, and making the whole world to know, that is not the experience of a spikenard. அது யாருக்கும் தெரியக்கூடாது. It should not be known to anyone. பாருங்க, நேற்றைக்கு நாம் பார்த்ததுல சவுலின் மரணம். Yesterday we saw about the death of Saul. ராஜா செத்தாச்சுன்னா ஊருக்கே தெரியத்தான் போகுது. If the king dies, the whole country or the nation will be knowing it. ஆனா 2 சாமுவேல் 1 அதிகாரத்துல தாவீது சொல்றான், பெலிஸ்தரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாத படிக்குமா, விருத்தசேனன் அவருடைய குமாரத்திகள் கலிவுறாத படிக்கும், அதை காத் பட்டணத்துல அறிவிக்காதீங்க, அஸ்கலோனின் வீதிகளில் பிரஸ்தாவப்படுத்தாதீங்க. But David on the death of Saul was telling unto his people, saying, tell it not in Gath, publish it not in the streets of Ascalon, lest the daughters of the Philistines rejoice, lest the daughters of the uncircumcised triumph. அப்ப என்ன செய்யணும்னா, தேவன் நம்முடைய எத்தனையோ காரியங்கள்ல, நம்முடைய வாழ்க்கையில அந்த காரியங்களை அவர் மறைக்கிறார். The Lord is also covering so many things that came in our life. நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எடுத்துக்கங்க. When you consider before you were saved, நீங்க செஞ்ச பாவம் எத்தனையோ உங்க கூட பிறந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. many sins committed by you might not be known by your siblings. உங்களை பெற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. Your parents might have not known it. இப்ப தேவனுடைய பிள்ளையா மாறின பிற்பாடும் கூட சில செஞ்ச பாவம் பாருங்க, பெற்றோருக்கு தெரியல, கட்டின மனைவிக்கு தெரியல, பெத்த பிள்ளைங்களுக்கு தெரியல, யாருக்குமே தெரியல. Now after becoming children of God also, many sins committed by you, your parents haven't known, your siblings haven't known, even your own wife hasn't known it. நமக்கு 2 கண்ணு தான். We have got just 2 eyes. ஆனா ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய கண்கள். But the Lord has eyes by which he can see everything. பூமி எங்கும் உலாவக்கூடிய கண்கள். The eyes that go to and fro round the earth. அப்படி இருந்து ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில 20 வருஷம் பாவம் பண்ணிட்டு இருப்பான். 20 வருஷம் கழிச்சு தான் நீ பார்த்திருப்ப. And a child of God might be sinning for 20 years. Only after 20 years you might have come to know about it. அந்த 20 வருஷம் பூமி எங்கும் சுற்றுகிற தேவனுடைய கண்கள் அதை மறைத்து வைக்குது. But the eyes of the Lord were to and fro around the earth for 20 years, had been covering it. ஆனா நீயும் நானும் அதை பார்த்தாச்சுன்னா, அவன் 20 வருஷம் பாவம் பண்ணிட்டு இருப்பான். நம்ம நேற்றைக்கு தான் நீயும் நானும் பார்த்திருப்போம். அடுத்த நாள் ஊருக்கே தெரிஞ்சிரும். He would have been in that sin for 20 years. You and I would have seen it only yesterday. Immediately we will be starting to tom-tomming it abroad. இதான் தேவனுடைய கண்களுக்கு நம்முடைய கண்களுக்குள்ள வித்தியாசம். This is the difference between the eyes of God and our own eyes. அப்ப பரிமள தைலம்னா கெட்டு போன ஒரு செத்து போன ஒரு பிரேதத்தை அது கெட்டு போக கூடாது, நாற்றம் வீச கூடாது. Therefore spikenard is used on a dead body so that it does not decompose or it does not send a reeking stench. சபையில ஒருத்தன் பாவத்துல செத்து போயிருப்பான். A person might be dead in sin in the church. பின்மாற்றத்துல செத்து போயிருப்பான். He might be dead in backsliding. அதை நீ வெளிப்படுத்தாத. Do not reveal it. நாற்றத்தை உண்டாக்காத. Do not bring in a stench. அது வெளியில நாற்றம் ஆகாத அளவுக்கு நீ மறைக்கணும். You have to cover it so that the stench does not come out. ஏன்னா கர்த்தருடைய ஊழியம் குற்றப்படும். For the ministry might be accused. சபை பேர் கெட்டு போகும். The name of the church might be தேவனுடைய spoiled. நாமம் கெட்டு போகும். The name of the Lord might be slandered. இவன்லாம் ஒரு பெந்தோஸ்தே விசுவாசியா 4 பேர் கேட்டுருவாங்க. And 4 people will come and ask, after all, is he a Pentecostal believer? ஒரு ஆள் சபையில அப்படி இருக்கிறதுக்கு நிமித்தமாக அந்த சபைக்கு போறவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பான் போலன்னு சில பேசுவாங்க. Suppose one person in the church is like that, people will be talking that all the people who go to that church are of such category. தேவனுடைய ஜனங்களே பேசுறீங்களே, உலகத்தான் பேச மாட்டானா? When people of God itself are speaking like that, won't the person in the world speak like that? அப்ப பரிமள தைலம் என்பது மற்றவங்களுடைய குற்றங்களை, குறைவுகளை, பாவங்களை
துர்நாற்றம் வீசாத அளவுக்கு கெட்டு போகாத அளவுக்கு மறைப்பது. Therefore, when we say of ointment of spikenard, we must not speak of the sins and errors and backslidings found in the life of others, and we must cover it so that the stench does not come out. அந்த நல்ல சுபாவம் நமக்கு இருக்கலாம். We might have that good nature. எத்தனையோருடைய பாவத்தை நீங்க மறைக்கலாம். You might cover the sins of many, ஆனா அதை வெளியில சொல்லாதீங்க. but don't tell that outside. இன்னன்னார் இன்னன்ன பாவம் செஞ்சாங்க. This and this person committed this and this sin. என் கண்ணால நான் பார்த்தேன். I've seen this by my own eyes. ஆனா நான் யாருக்கும் சொல்லலையே. But I haven't told it to anyone. அத நான் மறைச்சேன். I have covered it. இப்படி வெளியில பேசணும்னு சொன்னா, If you speak like that outside, அந்த பரிமள தைலத்தை சத்துரு கொண்டு போயிட்டான். பாபிலோன்ல இருந்து கொண்டு வருவாங்க. and then the enemy or the Babylon people have taken away the ointment of spikenard. மற்றவங்களுடைய அக்கிரமத்தை நீ சுமக்கிற மறைக்கிற, அதான் அங்க வாசிக்கிறோம். காரியங்களை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. And hiding a matter is greatness for God. காரியங்களை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. Searching out a matter is greatness for the king. நீ தேவன் கிடையாது. You are not God, ஆனா தேவனை போல மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கிற. but you have been called to become like God. இப்ப நீ ராஜா. Now you are a king. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நீ ராஜா. Before God the Father you are a king. வெளிப்படுத்தல் 1:6. Revelation chapter 1 verse அப்ப ஒரு 6. காரியத்தை பேசுறதுக்கு முன்னாடி, Therefore, before speaking a thing, இத நான் பேசினா மற்றவங்களுக்கு ஜீவன் உண்டாகுமா மரணம் உண்டாகுமா? suppose I speak this thing, will it bring life in a person or death in a person? இந்த காரியத்தை போய் நான் வெளியில சொன்னா அவங்களுக்கு சமாதானம் உண்டாகுமா மரணம் உண்டாகுமா? If I tell this matter outside, will there be peace for that person or death for that person? இது ஆராய்ந்து பார்த்து ஒரு காரியத்தை பேசணும். And searching out all these things, you have to go and speak a word. காரியங்களை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. And hiding or covering a thing is greatness to God. காரியங்களை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. Searching out matters is greatness for the king. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our இந்த eyes. பரிமள தைலத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருந்தார் கடந்த நாட்கள்ல. In the past, the Lord had given you the ointment of spikenard. எத்தனையோ உன் கண்களுக்கு முன்பாக எத்தனையோ தவறுகள் நடந்தும், Even though many mistakes took place in front of your eyes, தேவன்பினால் நிரம்பி being filled with the love of God, அதை சகிக்கவும், and to endure that, அதை சுமக்கவும், to bear that, அதை பொறுக்கவும், to tolerate, அது மற்றவங்களுக்கு தெரியாம துர்நாற்றம் வீசாம தடுக்கவும், and to stop so that others do not know or the stench does not come out. அந்த நல்ல பரிமள தைலம் உனக்கு இருந்தது. You had that good ointment of spikenard, ஆனா அதை நீ பெருமையாய் பேசி but speaking proudly, இன்றைக்கு அதை இழந்து விட்டாய். now you've lost it. ஆகவேதான் சபையில் ஒரு சின்ன காரியம் வந்தால் உன்னால் சகிக்க முடியல. That's why even for a small issue in the church, you are not able to tolerate. சின்ன அநியாயங்களை, Small unjust things, சின்ன குற்றங்களை small sins, சகிக்க முடியல, you are not able to tolerate. பொறுக்க முடியல, You are not able to bear. சுமக்க முடியல. You are not able to carry. உடனே அதை போய் பறைசாற்றுகிறோம். Immediately you go about telling everybody. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, பாபிலோனின் சிறையிருப்பில் நாம் இருக்கிறோமா? are we in Babylonian captivity? அப்படி இருப்போமானால் அந்த வெள்ளி நம்மிடத்தில் இருக்காது. If it be so, we don't have this experience in us. நாம் எந்தெந்த காரியங்களில் மீட்கப்பட்டிருந்தோமோ அந்த காரியத்தில் மறுபடியும் அடிமைப்பட்டிருப்போம். And in all those things that we have been redeemed, once again we'll go to captivity. இரண்டாவது அந்த பொன் இருக்காது. Second, we will not have that gold. விசுவாசத்தை நஷ்டப்படுத்தி இருப்போம். We would have lost our faith. நீங்க மருந்து எடுக்காம இருக்கலாம். You might not take medicine. ஆனா வீடு கட்ட லோன் போட்டிருக்கலாம். But to build a house, you could have applied for loan. பிள்ளைகளை படிக்க வைக்க கடன் வாங்கி இருக்கலாம். You would have borrowed for educating your children. பிசினஸ் பண்றதுக்கு கடன் வாங்கி இருக்கலாம். You would have borrowed to do your business. கடன் வாங்கி இருந்தாலும் விசுவாசம் போச்சு. Even if you have borrowed, you have lost your faith. உணர்வு உண்டான உடனே தேவனுடைய கிருபை வந்துவிடும். As soon as you have the understanding, the grace of God will come upon you. தேவனுடைய இரக்கம் வந்துவிடும். The mercies of God will come upon you. எந்த பாவத்தை அவர் மன்னிக்கிறார். He is prepared to still forgive any sin. இயேசுவின் இரத்தத்துக்கு இந்த பாவத்தை தான் மன்னிக்க முடியும், இத மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லாது. And the blood of Jesus will never say unto you, I can forgive only this sin, and this sins cannot be forgiven by me. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும், The blood of Jesus can forgive all sins. நீக்கி It's removing நம்மை சுத்திகரிக்கும். and cleanses us. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, see, இதோ அந்த தேவ ஜனங்கள் கதறினது போல கதறுகிறேன். behold, as the people of God cried aloud, I too am crying. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல Turn again our captivity. கர்த்தாவே எங்கள் சிறையிருப்பை மறுபடியும் திருப்போம். Once again turn our captivity as the streams in the south. என்னுடைய வாழ்க்கையில காணப்பட்ட வெள்ளிய சத்துரு கொண்டு போய் விட்டான். The enemy has taken the silver from our life. பொக்கிஷமாக பொன்னை கொடுத்திருந்தீர்.
And you had given me gold as treasure. உம்முடைய விசுவாசம், Your faith, அந்த மகா பரிசுத்த விசுவாசம், that most holy faith. அதை கொடுத்திருந்த சத்துரு கொண்டு போய் விட்டான். You gave me, but the enemy has taken it away. என்னுடைய பெருமையினால், Because of my pride, என்னுடைய சுயத்தினால், because of myself, சத்துரு அதை கொண்டு போய் விட்டான். the enemy has taken it away. கந்த வர்க்கத்தை சத்துரு கொண்டு போய் விட்டான். The enemy has taken away the spice. பரிமள தைலத்தை சத்துரு கொண்டு போய் விட்டான். The enemy has taken away the pure ointment. நான் விசுவாசித்துக்கு இன்னார் என்று அறிவேன். I know whom I have believed. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். I know whom I have believed. கடந்த நாட்களில் In the past, எத்தனையோ சிறையிருப்புகள் இருந்து from many captivities, கர்த்தர் என்னை திருப்பினார். the Lord had turned me away. கர்த்தர் உன்னை திருப்பினார். The Lord had turned you away. அதே கர்த்தர் The same Lord. இப்போது இருக்கிற சிறையிருப்பில் இருந்தோம் And from the captivity which now we are in, என்னையும் உன்னையும் வெளியே கொண்டு வர முடியும். He is able to bring both you and me out of it. அது அவருக்கு முடியும். It is possible for him. அவரால் மாத்திரமே முடியும். It's possible only by him. கதறுவோமாக, Let's cry aloud. புலம்புவோமாக, Let's mourn. கர்த்தாவே எங்கள் சிறையிருப்பை மறுபடியும் திருப்போம். Turn again our captivity, O Lord. கடந்த நாட்களில் திருப்பினது போல, As you have turned again the past, கடந்த நாட்களில் விடுதலை கொடுத்தது போல, as you have delivered us in the past, இப்போது பாபிலோனின் சிறையிருப்பில் இருக்கிறேன். now I am in Babylonian captivity. நான் வெள்ளியை இழந்திருக்கிறேன். I've lost my silver. நான் பொன்னை இழந்திருக்கிறேன். I've lost my gold. நான் கந்தவர்க்கத்தை இழந்திருக்கிறேன். I've lost my spices. நான் பரிமள தைலத்தை இழந்திருக்கிறேன். I've lost my precious ointment. எல்லாவற்றையும் சத்துரு கொண்டு போய் விட்டான் ஆண்டவரே. And the enemy has taken it everything, O Lord. ஆனால் ஒன்றை விசுவாசிக்கிறேன், But I believe one thing. ஒன்றை நிச்சயித்திருக்கிறேன். I'm sure of one thing. நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று அறிவேன். I know whom I have believed. தாவீதை பார்த்து கர்த்தர் சொன்னார், Looking at Daniel, the Lord said, சத்துருக்கள் எல்லாவற்றையும் கொண்டு போனாங்க. the enemy took away everything. கர்த்தர் சொன்னார், The Lord said, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். you will gain everything back. சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். You will bring back everything. உன் வாழ்க்கையிலிருந்து சத்துரு எதையெல்லாம் கொண்டு போனானோ All those things that the enemy had taken away from your life, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். you will return, take back everything. கர்த்தர் தருவார். The Lord will give it. ஆனா நம்ம செய்ய வேண்டியது But what thing we should do? ஒத்துக்கொள்ளணும், We've got to acknowledge. உணரணும். We have to understand. இந்த சிறையில் உள்ள எல்லா சுபாவங்களும் எனக்குள்ள இருக்குது. All the natures of these captivities are found in me. அதுக்காக நான் பயப்படுறது இல்ல. And for that cause I do not கர்த்தருக்கு fear. பயப்படுறேன். I fear God. ஆனா நான் விசுவாசித்துக்கு இன்னார் என்று அறிவேன். But I know whom I have believed. கடந்த நாட்களில் எத்தனையோ சிறையிலிருந்து கர்த்தரை வெளியே கொண்டு வந்தார். In the past, the Lord that brought me out of so many captivities. இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிறேன். Today I believe him. இன்றைக்கு நான் புலம்புகிறேன். Today I mourn. இன்றைக்கு நான் கூக்குரலிடுகிறேன். Today I am crying aloud. பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். God, be merciful unto me, a sinner. துரோகியாகிய என்னை மன்னியும். Lord, forgive me who I am a treacherous person. எப்படியா இந்த சிறையிருப்பை திருப்பு கர்த்தாவே. Lord, somehow turn again the captivity. உங்களை எத்தனை பேர் தாழ்த்த போறீங்க? How many of you are going to humble yourself? எங்கே பாவ உணர்வு உண்டோ Where there is a feeling of sin, அங்கே தேவனுடைய கிருபை இரக்கம் உண்டு. there is the grace and mercy of God. தேவனுடைய மன்னிப்பு உண்டு. The pardon from God is available there. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல As thou turn the streams of the south, கர்த்தாவே என் சிறையிருப்பை மறுபடியும் திருப்பும் ஐயா. turn again our captivity, O Lord. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us. ஒரு 5 நிமிடம் கதறுங்க. 5 minutes cry aloud. 5 நிமிடம் கதறுங்க. 5 minutes you can cry aloud. யாரெல்லாம் வெளியே வர விரும்புறீங்களோ, Those who want to come out, யாரெல்லாம் ஒத்துக்கொள்ள விரும்புறீங்களோ, those who want to acknowledge. இப்ப நான் அறிக்கை பண்ணது போல Now as I confessed, நான் சிறையிருப்பில் இருக்கிறேங்கிறவங்க இப்படி அறிக்கை பண்ணுங்க. and you also should confess that you are in captivity.